கோட்டை சிற்றப்பேசன் அவர்களை சங்கத்தின் செயலாளர் திரு எஸ் சோமசுந்தரம் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். நமது நகரத்தார் சங்கத்திலே ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே முதியோர் நலன் காக்கும் நிகழ்வு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வு இன்றைய தினம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு சொற்பொழிவாளர் நம்ம வருவாங்க, பேசுவாங்க. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அதனால் மாற்றங்கள் நம்மளும் விதமாக செஞ்சால் தான் நம்ம ஒரு அட்ராக்டிவாக நம்ம அந்த ப்ரோக்ராமை கொண்டு போக முடியும். ஆகவே அதன் அடிப்படையிலே இந்த வாரம் இந்த நீயா நானா தலைப்பு என்ற ஒரு இதை ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு யோசித்து இந்த நிகழ்வு இன்று இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. நாம் இன்றைக்கி பண்ணுங்கிறது போன முறை பேசும்போது சொன்னாங்க, இன்னும் யாரெல்லாம் பேசுவதற்கு இங்கே நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பங்கு கொள்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சால் நல்லா இருக்குமே என்று சொன்னது. உடனடியாக இந்த மாதிரி நடத்தினா நல்லா இருக்குமே என்று போன கூட்டத்திலே அடிப்படையில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா 14 பேர் கலந்துக்கிறாங்க. இதில் 7 பேர் கல்யாணம் ஆனவங்களும் இருக்காங்க, ஆகாதவங்களும் இருக்காங்க, பேரம்பேத்தி எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கலவை மாதிரி இருக்கும் அது. அதனால் ஒவ்வொருவரும் ஒரு சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு அமையும். இதை பார்த்துட்டு ஒருத்தர் கூட கேட்டாங்க, ஏன்னா இந்த விஜய் டிவியில் ஏதோ நீயா நானா மாதிரி பிரம்மாண்டமாக அருமையான ஒரு நிகழ்வு இருக்கே, அந்த இன்விடேஷன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். இது பாருங்கள், ஏன்னா இது உலகம் முழுதும் இது ரிலே பண்ணுறாங்க. இந்த விஜய் டிவி மாதிரி இதுவும் இதில் கலந்துக்கிறது, உங்களுடைய டிஸ்கஷன்லாம் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பான முறையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தலைப்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தலைப்பு பாருங்களேன். திருமணம் பேசி முடிக்க வருவது ஆட்சிமார்களே செட்டியார்களேன்னு இருக்குது. இல்லை பையன் பொண்ணை பார்த்து பிடிச்சி எல்லாமே முடித்து ஜாதகமெல்லாம் முடித்தாலும் டிசைடிங் ஃபேக்டர் அந்த பையன் அல்லது பொண்ணோடைய அம்மாவோ அப்பாவோ தான். அம்மா என்னப்பாங்க, இன்னும் கொஞ்சம் மாமியார் தான் கொடுக்கலாம்ல, நல்லா தான் நிறைய வச்சுருக்காளே, இன்னும் வேற இடம் பார்ப்போம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இல்லை அதே மாதிரி அப்பா நம்ம ஸ்டேட்டஸுக்கு இந்த இடம் ஒத்து வருமா, வேறு இடம் பார்ப்போம் அப்படின்னா அந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லாரும் பொண்ணுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பிடிச்சாலும் அந்த டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது அப்பா அல்லது அம்மா தான். அதனால தான் இந்த தலைப்பு எடுத்திருக்குது. யார் இந்த டிசைடிங் ஃபேக்டர்னால முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சிறப்பான தலைப்பு இருந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எனக்கு அளிக்கப்பட்ட இந்த வரவேற்புரை இன்றைய கூட்டத்தை உரையாற்ற வந்திருக்கக்கூடிய நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஆர்.எம். வைரவன் அவர்களை வரவேற்கிறேன். நெறியாளர் இப்போ சொன்னாங்க, நிறைய அவங்கள பற்றி சொன்னாங்க. கன்றமாணிக்கம் திரு சுனபனாசீனா கன்றமாணிக்கம் நீயானா திரு தேவராஜன் அவர்கள், அதுபோல் நெறியாளர் ஆத்தங்குடி திரு தேவராஜன் அவர்கள், அது மாதிரி நெறியாளர் திரு கன்றமாணிக்கம் சீனா ஆதப்பன் அவர்கள் நல்லா டிடிபியெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா சிறப்பான இந்த நிகழ்ச்சியை அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அதுபோல் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக 14 பேர் வந்திருக்கிறாங்க. 2 டீமு. காரைக்குடி திரு எஸ்.எம். முருகப்பன், நடராஜபுரம் திரு தேனமை செந்தில்நாதன், பொன்புதுப்பட்டி திருமதி சகுந்தலா சொக்கலிங்கம், ஒக்கூர் திருமதி கண்ணாத்தாள் சிந்தாமணி, திருமதி தேவகோட்டை திருமதி கார்த்திகா அருணாசலம், புதுவயல் திருமதி டி ரேவதி சாத்தப்பன், செல்வன் வெங்கடேஷ் சுப்பிரமணியன் கோணாவட்டு, ராமதி எஸ்பி பழனியப்பன், பாகனேரி திருமதி மனோன்மணி சொக்கலிங்கம், பாகனேரி திருமதி மணிமேகலை கண்ணப்பன், கன்றமாணிக்கம் திருமதி சீலட்சுமி ராமநாதன், பூலாங்குறிச்சி திரு சுப மது பாலாஜி, மிதிலைப்பட்டி திரு விஸ்வநாதன் பழனியப்பன். இந்த 14 பேரும் கலந்துக்கிறாங்க. விரைச்சேலை செல்வன் ஹரிஸ் முத்துக்கருப்பன். இந்த 14 பேர் இருக்காங்க. இவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு மதிய உணவு மற்றும் ஸ்பான்சர் துணைத் தலைவர் திரு ஏ சொக்கலிங்கம் அவர்களையும் வரவேற்கின்றேன். எங்களுடைய சக நிர்வாகிகளையும் வரவேற்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய
நகரத்தார் சங்கத்தினுடைய மேனாள் தலைவர் ஆட்சி வந்தாட்சி திரு பழனியப்பன் அவர்களையும் மற்றும் மேலாண் நிர்வாகிகளையும் வரவேற்கின்றேன். இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள் மற்றும் பிற சங்கங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் வரவேற்கின்றேன். இந்த மாஸ்டர் ஆஃப் செரிமனி லதா அவர்களையும் வரவேற்கின்றேன். இங்கே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் வீடியோ கலைஞர்கள் ஆகிய அனைவரையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சங்கத்தின் தலைவர் திரு ஆர்.எம். வைரவன் அவர்களை தலைமையுரையாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை நகரத்தார் சங்கம் நடத்துகின்ற முதியோர் நலங்காக்கும் விழாவிற்கு வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், குழந்தைகள், மேனாள் தலைவர்கள், நிர்வாகத்தினர், ஈசி மெம்பர்ஸ், பொதுக்குழு மெம்பர், உங்களை எல்லாம் நான் வரவேற்பதிலே மதுரை நகரத்தார் சங்கம் உங்களை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. நம்மளுடைய நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த செகண்ட் கொண்டே சேர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பத்திரிகை ஆசிரியர்களையும் மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. இந்த விழாவை ஸ்பான்சர் செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய துணைத் தலைவர் தேவகோட்டை ஏ. சொக்கலிங்கனார் குடும்பத்தாருக்கு மதுரை நகரத்தார் சங்கம் பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை முதியோர் நலங்காக்கும் விழா நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஸ்பீக்கரை கூட்டிக் கொண்டு வந்து, அருமையான ஸ்பீக்கரை கூட்டிக் கொண்டு வந்து நல்ல காதுபட இனிமையாக கேட்டுக்கொண்டு மதியம் சிறப்பு விருந்து கொடுப்பது தான் நம்மளுடைய இதுவரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதம் சற்று வித்தியாசமாக எங்களுடைய துணைத் தலைவர் அவர்கள் சற்று வித்தியாசமாக நடத்த வேண்டும் என்று ஆதப்பனை வைத்து கேட்டார்கள். நீயா நானா நடத்துவோம் என்று சொன்னார்கள். அதுவும் இந்த நேரத்திலே இந்த அவர்கள் கொடுத்திருக்கின்ற டாபிக் ரொம்ப அருமையான டாபிக். அந்த பேச்சரங்கத்திலே இந்த காலத்திற்கு அவசியமான கருதக்கூடிய ஒரு டாபிக். திருமணம் பேசி முடிக்க உதவி செய்வது செட்டியார்களே, ஆட்சிமார்களே. அருமையான ஒரு டாபிக்கு. அந்த பேச்சரங்கை முழுவதையுமாக இன்று அரேஞ்ச் பண்ணி இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கன்றமாணிக்கத்தினுடைய நம்மளுடைய பங்காளி ஆதப்பன் அவர்களுக்கு முதலிலே மதுரை நகரத்தார் சங்கம் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. அதேபோல் அதை சீர்தூக்கி நடத்துவதற்காக ஆத்தங்குடி அண்ணன் தேவராஜன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு சுவாமிமலையிலே பரிச்சயம், மிக அருமையாக அங்கு நடத்தி கொடுத்தார்கள். அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். மதுரை நகரத்தார் சங்கம் உங்களை வணங்குகிறது. இந்த பேச்சரங்கத்திலே கலந்து கொள்பவர்கள் 14 பேர். அவ்வளோ பேருமே உங்களுக்கு நல்லா தெரியும். ரெகுலரைஸாக வரக்கூடியவங்க, அருமையாக பேசக்கூடியவங்க. ஆனால் ஒரு மேடையிலே பேசுவதற்கும் வெளியிலே பேசுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கும். அதற்காகத்தான் இந்த மேடையிலே மிக அழகாக அவர்களை உட்கார வைத்திருப்பதே ஒரு அழகாக இருக்கிறது. அதைவிட அழகு. செட்டியார்களை பற்றி பேசுவதற்காக எங்களுடைய பங்காளி எஸ்பி பழனியப்பன் அவர்கள், இளைஞர் சங்கத்தினுடைய மேனாள் செயலாளர், தினந்தோறும் வாட்ஸ்அப்பிலே ஒரு நல்ல செய்திகளை தரக்கூடிய பண்பாளர் மனோன்மணி சொக்கலிங்கம் அவர்கள், அதிகம் படித்தவர்கள். ஒரு வீட்டுக்கு வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நுணுக்கமாக நமக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் மணிமேகலை கண்ணப்பன் அவர்கள். தன்னுடைய 3 பிள்ளைகளையுமே உயர்வாக படிக்க வைத்தவர்கள். எனக்கு அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிறு வயதில் முதலே கண்ணப்பனோடு நான் அதிகமாக பழகியது உண்டு. அதாவது பெண் பிள்ளைகள் ஆடிட்டர் வேலைக்கு வருவது என்பது மிக மிக குறைவு. ஆனால் பெண்ணை ஆடிட்டராக வைத்து இன்று சிங்கப்பூரிலே உயர்வான கம்பெனியிலே அவர்கள் வேலை பார்க்கின்றார்கள். ஒரு மகன் அமெரிக்காவிலே CO லெவலில் அவங்க இருக்காங்க. இன்னொரு பையன் சிங்கப்பூரில் இருக்காங்க. படிப்பால் உயர்ந்தவர்கள். சீதாலட்சுமி ராமநாதன் அவர்கள், கன்றமாணிக்கம். இப்போ கூட நம்மளுடைய பிள்ளையார் நோன்பு விழாவிலே சிறப்பாக வந்திருந்தார்கள். ஏலம் எடுத்து நம்மளுடைய நகரத்தார் சங்கத்திற்கு பெருமை சேர்த்தார்கள். மது பாலாஜி அவர்கள்
அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இவர்களை தெரியாவிட்டாலும் அவருடைய மாமனாரை தெரியாமல் இருக்க முடியாது. உலகம்பட்டி சிங்காரனை நான் நிச்சயமாக அவங்க தான் பேசுவாங்கன்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா மது பாலாஜின்னு வந்தது. விஸ்வநாத் பழனியப்பன் அவர்கள் யாருன்னு தெரியுதா? முருகன் டிராவல்ஸ் அவருடைய பையன், உலகமே இன்று போற்றக்கூடிய முருகன் டிராவல்ஸுடைய அவர்களுடைய பையன் விஸ்வநாத் பழனியப்பன் அவர்கள். ஹரிஸ் முத்துக்கருப்பன் அவர்கள் என்னோடு சென்னையிலே சென்னை வாழ் வைரவங்கோயில் நகரத்தார் அமைப்பிலே அவர்கள் பேசினார்கள். அருமையாக கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். வளரட்டும் இளைய தலைமுறை. அதுபோல ஆட்சிமார்களே என்று பேசுவதற்கு காரைக்குடி எஸ்.எம். முருகப்பன் அவர்கள், அதாவது முருகனுக்கு சேவை என்றால் மதுரையிலே எஸ்.எம். முருகப்பன் தான். அந்த மாதிரி இன்று தன்னுடைய காரியத்தை கார்த்திகை வழிபாடு மூலமாகவும் பழனி பாத யாத்திரையினுடைய மூலமாகவும் அவர்கள் இன்று மதுரையில் உள்ள அனைத்து நகரத்தாருடைய நெஞ்சிலே தைத்திருக்கின்றார்கள். தேனம்மை செந்தில்நாதன் அவர்கள் எங்களுடைய ஒவ்வொரு முதியோர் நல விழாவிலே கருத்து சொல்லக்கூடிய தேனம்மை செந்தில்நாதன் அவர்கள் கருத்துக்களும் ரொம்ப இனிமையாக இருக்கும். அன்று அருணாகப்பனுடைய கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் பாடிய பாட்டை மிக தெளிவாக அழகாக பாடினார்கள். ஆனால் அன்று அந்த வீடியோவில் அது பதிவாகவில்லை என்று எனக்கு சொன்னார்கள். நான் இன்று வரும்போதே சொல்லிவிட்டேன் குட்டிகிட்ட, யார் பேசினாலும் அந்த பேச்சு முழுவதும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். சகுந்தலா சொக்கலிங்கம் அவர்கள் எங்களுடைய பங்காளி, ஒத்தக்கடையில் இருக்காங்க. அருமையாக பேசுவாங்க. அதாவது நம்மளுடைய வீட்டிலே நாம் எப்படி நடந்து கொள்வோமோ அந்த சீராக பேசுவார்கள். தன்னுடைய மருமகளை கூட நான் மகளாக நினைக்கிறேன் என்று போன மீட்டிங்கிலே பேசினார்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்ணாத்தாள் சிந்தாமணி அவர்கள் பாகனேரியிலிருந்து ஒக்கூருக்கு போனவர்கள், எல்லாருக்கும் அறிமுகமானவர்கள். அவருடைய தம்பி அவர்கள் இன்று சிங்கப்பூரிலே நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவராக தேர்வாகியிருக்கின்றார்கள். சுப்பு அவர்கள். கார்த்திகா அருணாச்சலம் அவர்கள் ஒரு நல்ல டீச்சர். இவர்களுடைய ஃபாதர் வீரப்பன் என்று அவர்கள் தேவகோட்டையில் இருக்கின்றார்கள். சிவகங்கை கலெக்டரேட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பக்குவமான மனிதர். நேற்று கூட என்னோட பேசுகிறாங்க, என்னுடைய மகள் அங்கே பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். நான் மகிழ்ச்சி என்று அவர்களுக்கு சொன்னேன். அவர்கள் எதுக்கு பேசுனாங்க அப்படின்னாங்கன்னா, நேற்று தினமலர் பத்திரிகையை பார்த்துவிட்டு அந்த நம்மளுடைய இடத்திலே இருக்கிற B3 போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமாக எடுத்து சொன்னார்கள். அதனால் அவர்களுக்கும் இந்த இடத்திலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ரேவதி சாத்தப்பன் அவர்கள் எனக்கு அறிமுகம் இல்லை, ஆனால் நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதப்பன் அவர்கள் சொன்னார்கள். வெங்கடேஷ் சுப்பிரமணியன் அவர்கள் முன்னாடி நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீட்டாக பேசியிருக்காங்க. தம்பி நிறைய பேசியிருக்காங்க. உங்களையெல்லாம் வரவேற்பதிலே மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி வரவேற்கின்றது. மதுரை நகரத்தார் சங்கம் நடத்துகின்ற விழாக்கள் அனைத்தும் உங்களோட ஆதரவோடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சமீபத்திலே கண்டனூர் பாத யாத்திரையினுடைய குருநாதர் அருளடியார் அவர்கள் 11/1/2025 நம்மளுடைய நகர விடுதிக்கு வந்திருந்தார்கள். பெருந்திரளான நம்மளுடைய நகரத்தார்கள் வந்திருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் வந்திருந்தவங்களுக்கு நல்லா தெரியும். அருமையாக சொன்னார்கள். கிட்டத்தட்ட நம்மளுடைய சத்திரத்திற்கு அவர்கள் மதுரைக்கு 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதனால் நான் சந்தோஷமாக வருகிறேன் என்று நானும் அவங்க எஸ்.எம். முருகப்பண்ணனும் கூப்பிடும்போது சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆசி உரை கிட்டத்தட்ட 40 நிமிடம் சொன்னார்கள். ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ், ஏசியினுடைய சத்தத்தை தவிர மற்ற எந்த சத்தமும் இல்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய பேச்சு இருந்தது. அனைத்து நகரத்தார்களும் கூர்மையாக கவனித்தார்கள். அவர்கள் போகும்போது சொன்ன ஒரு வார்த்தை, இந்த 2025 முடிஞ்சு 2024 பாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அதே போல் நகரத்தார் பையங்களை பொறுத்தளவுக்கு படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கம் உதவி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் தெரியும், எத்தனையோ பேர் நம்மளுடைய மதுரை தங்கத்திலே பதிவு பெற்றவர்கள் இன்று இந்தியாவிலும் சரி ஃபாரினிலும் சரி நாங்கள் அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது இந்த ஆண்டு பள்ளத்தூரை சேர்ந்த லட்சுமணன் சாத்தப்பன் அவர்கள் தேர்வாகி இருக்கின்றார்கள் சிங்கப்பூர் கம்பெனிக்கு.
அக்கௌண்ட் செக்ஷனுக்காக தேர்வாகி அவர்களுக்குள்ள அப்பாயின்மெண்ட் வந்தது. அன்று 11/1/2025 அன்று அருளடியார் அவர்களிடம் கொடுத்து அவர்களிடம் நாங்கள் கொடுக்க சொன்னோம். அதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அந்த கம்பெனியில் கேட்டேன், இவங்களை தேர்வு செய்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். அந்த தேர்வை எங்களுடைய ரிட்டையர்டு டிஜிஎம் முத்தப்பன் சார் கீழச்சோல்பட்டி அவர்கள் தான் தேர்வு செய்தார்கள். ஒரு பையன் அக்கௌண்ட்ஸுக்கும் ஒரு பையன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தயார் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த லட்சுமணன் சாத்தப்பன் பள்ளத்தூர் அவர்களுக்கு அப்பா இல்லை, அம்மாவும் இல்லை. சிறு வயதிலேயே தன்னுடைய தாயையும் தகப்பனையும் இழந்தவர்கள், தன்னுடைய படிப்பால் உயர்ந்தவர்கள். இன்று அவர்கள் சிஏ எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரையிலே ஒரு பெரிய ஆடிட்டர் கம்பெனியிலே, பெரிய தியாகராஜன் கம்பெனியிலே வேலை பார்த்து இப்பொழுது இன்டர் எழுதியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அவர்கள் பிப்ரவரி 7ஆம் தேதி என்று நம்மளுடைய மதுரை ஏர்போர்ட்டிலிருந்து புறப்படுகிறார்கள். அவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கம் என்றுமே உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். மதுரை நகரத்தார்கள் எல்லாரும் இருப்பதால் ஒரு செய்தியை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நம்முடைய தெப்பக்குளத்திலே இருக்கின்ற நம்மளுடைய இடம் கிட்டத்தட்ட 16 சென்ட் நம்மளுடைய இடம். அதிலே அதனுடைய முகப்பு என்று சொல்லுவோமே, அந்த முகப்பிலே B3 போலீஸ் ஸ்டேஷன் 1980ஆம் ஆண்டு அவர்கள் வாடகைக்கு வந்தார்கள். 45 ஆண்டு காலமாக பேச்சுவார்த்தையின் மூலமாகவே அது தொடரப்பட்டது. ஆனால் காலி செய்வோம் என்று அது அப்படியே காலி செய்யாமையே இருந்து விட்டார்கள். எங்களுக்கு முன்னால் இருந்த நிர்வாகிகள் ஒரு கோர்ட்டிலே அவர்கள் பதிவு செய்தார்கள். அந்த பதிவும் அப்படியே இருந்து விட்டது. நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு, இந்த புதிய நிர்வாகம் பொறுப்பேற்ற பிறகு முதலிலே நாங்கள் அதை B3 போலீஸ் ஸ்டேஷனை கண்டிப்பாக காலி பண்ணி அங்கே லாக்கர் டிவிஷன் ஓப்பன் பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய மனதிலே ஆவ. அதை ஆடிட்டர் நம்மளுடைய அட்வொகேட் VR சண்முகநாதன் சார் அவர்களை போய் எல்லா நிர்வாகிகளும் போய் பார்த்தோம். எல்லா டீட்டெயிலும் கேட்டோம். அந்த டீட்டெயில் பூரா நமக்கு 1980 நமக்கு வேண்டியது இருந்தது. நம்மளுடைய செயலாளர் சோமு அவர்கள் அதில் ரொம்ப சீரியஸாக எடுத்து கொடுத்தாங்க. எந்த ஒரு பேப்பர் ஆடிட்டர் கேட்டாலும் நம்மளுடைய செயலாளர் சோமண்ணன் அவர்கள் ஒரு 20 நிமிடத்திலே தந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவங்க அந்த டாக்குமெண்ட் வைஸ் நம்மளுடைய செக்ரட்டரிட்ட பக்காவாக இருக்குது. அதிலே நம்மளுடைய VR சண்முகநாதன் சார் சொன்ன ஒரு 4 கருத்து நீதி அரசனுடைய நெஞ்சிலே பதிவாகிவிட்டது. அந்த சேம்பரில் போய் உட்கார்ந்தீங்கன்னா தான் அதனுடைய ஆற்றல் தெரியும். நான் சேம்பருக்கு 15 நாளுக்கு ஒரு வாய்தாவுக்கு போனேன். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு நீதியரசர் இருப்பாங்களா அப்படின்லாம் நான் நினச்சி பார்த்தது உண்டு. முதலிலே எங்களுடைய அட்வொகேட் என்ன பதிவு செய்தார் என்றால், 1980 இந்த B3 போலீஸ் ஸ்டேஷன் 45 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒன்று. இரண்டாவது, அந்த கட்டடம் மிகவும் மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. 2. மூன்றாவது, சொற்ப வாடகை 6000 ரூபாய் என்பது மிக சொற்ப வாடகை. அதுவும் வாடகை தரவில்லை என்று அதையும் பதிவு செய்தார்கள். 4வது இந்த கட்டடம் இழிந்து விழுந்தால் மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு பொறுப்பல்ல என்று கொடுத்தார்கள். இது 4மே நீதியரசனுடைய நெஞ்சிலே பதிவாகி இருந்தது. அவர் கேட்ட ஒரு கேள்வி, இவ்வளவு பெரிய மதுரையிலே அரசாங்கத்திற்கு B3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு 4 சென்ட் இல்லையான்னு கேட்டார். இவ்வளவு பெரிய மதுரையில் ஒரு சொந்தமாக அரசாங்க கட்டடத்திற்கு 4 சென்ட் இல்லையான்னு கேட்டார். 2வது கேள்வி, அந்த கட்டடம் பழுதாகி இருக்கிறது என்று நாங்கள் அந்த டெஸ்டிங் வச்சு கொடுத்துருந்தோம். அந்த பில்டிங் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இன்ஜினியர் வச்சு கொடுத்துருந்தோம். ஆனால் நம்மளுடைய கார்ப்பரேஷன் ஆஃப் மதுரை ஒரே எழுத்தில் கொடுத்துருந்தாங்க, இந்த பில்டிங் இஸ் அ குட்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை ரொம்ப ஒரு வார்த்தையாக நான் ஒரு சபையிலே அந்த வார்த்தையை நான் உபயோகிக்கக்கூடாது, ஏன்னா நீதியிலே நடந்தது. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அந்த PWD இன்ஜினியர் என்னுடைய டேபிளுக்கு வரணும் என்று ஒரு ஆர்டரை போட்டார். அதன் பிறகுதான் நமக்கு அது கொஞ்சம் மூவ் ஆச்சு. 2வது மூவ் ஆனது இந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ், மதுரை கமிஷனர் ஆஃப் போலீஸ், மதுரை கார்ப்பரேஷன் கமிஷனர் இருவரும் அடுத்த வாய்தாவுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று போட்டார்கள்.
அது 100% டேர்ன் ஆகி இப்பொழுது இடமும் அவர்களுக்கு கொடுத்து விட்டாச்சு. 3/1/2025 நமக்கு அன்று தான் நமக்கு நீதியரசர் அவர்கள் நீதி வழங்கினாங்க. என்ன சொன்னாங்க? இந்த கட்டடம் நீங்கள் அரசாங்கம் கேட்டது 2 ஆண்டுகளும் அதற்கு நாங்கள் 15,000 ரூபாயும் தருவதாக சொன்னார்கள். நீதியரசர் சொன்னார்கள் 18 மாதமும் இனிமேல் அதற்கு வாடகை 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து விட்டு சொன்னார்கள். அதில் இந்த 18 மாதத்திற்குள் ஏதாவது அந்த கட்டடத்தில் ஆகினால் மதுரை நகரத்தார் சங்கம் பொறுப்பு அல்ல என்று கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 18 பக்கம் அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. நீங்கள் யாரும் அதை படித்து பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய டேபிளில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். மிக அருமையான ஜட்ஜ்மெண்ட்டு. இது மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஜட்ஜெல்லாம் இருக்கிறத நம்ம கும்பிடணும். அந்த அளவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது. அதுவும் இந்த பீரியடில் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய எங்களுக்கு சந்தோஷம், எங்களுடைய நிர்வாகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் நாங்கள் அதில் கட்டுவதற்கு ரொம்ப முனைப்பாக இருக்கின்றோம். நேற்று நான் நகர விடுதிக்கு வந்திருந்தேன். அப்பொழுது நம்மளுடைய டிஎஸ்பி அவர்கள் இங்கே வந்தார்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறீங்க சார், தயவுசெய்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, கண்டிப்பாக இந்த 18 மாதத்திலே நாங்கள் காலி பண்ணிவிடுவோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு லெட்டர் தாங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், நாங்கள் இப்பொழுது எல்லாமே கோர்ட் வழியாக இருக்கிறது, நான் எங்களுடைய அட்வொகேட்டை கேட்காமல் எந்த ஒரு இதிலையும் நான் சைன் பண்ணக்கூடாது, அட்வொகேட் அவர்கள் பழனிக்கு சென்றிருக்கின்றார்கள், வந்த பிறகு தருகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுதே அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் எதுவுமே நகரத்தார் சத்திரத்திலிருந்து எப்போவுமே நாங்கள் கேட்டால் நீங்கள் தருவதில்லை என்று சொன்னார்கள். ஆனால் மிக தெளிவாக நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டு வெரி கிளியராக இருக்குது. அவங்க இனிமேல் ஒரு நாள் கூட 18 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நம்ம இடத்திலே இருக்க முடியாது என்பதை இந்த சபையிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போல் நம்முடைய மதுரை நகரத்தார் சங்கத்திலே நான் நீண்ட நாளாக ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்லிட்டு வர்றேன், வருகின்ற சித்திரை 1 அன்று நம்மளுடைய விடுதியிலே தங்கி மகமை எழுதி தங்குகிறவர்களுக்கு காலை உணவு ஆரம்பிக்கின்றோம். இது எங்களுடைய இந்த மேலே ரூம் ஓப்பன் பண்ணும்போது பாகனேரி அவர் டெல்லி ராஜாமணி என்ன கேட்டாங்க, மீனாட்சியினுடைய வாசலிலே இருக்கிறது, திருச்செந்தூரிலே இருக்கிறது, பழனியிலே ஆரம்பிக்கிறாங்க, ஏன் மதுரையிலே நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, நான் ஒரு ஸ்பான்சராக வருகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய கருத்து இதை சொன்ன உடனே நான் நெற்குப்பை வைரவனைத்தான் கூப்பிட்டேன். ஏன்னா அவங்க திருச்செந்தூரில் ஒரு 13 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக செய்து வருகிறார்கள். இப்பொழுது பள்ளியிலே காலை டிஃபனும் மதிய சாப்பாடும் செய்து வருகிறார்கள். அதனால் நிச்சயமாக அவர்களுடைய தொடர்போடு இதை செய்தால் நல்ல வழி பிறக்கும் என்று நினைத்து அவர்களைத்தான் கூப்பிட்டேன். அப்புறம் அவர்கள் ஒரு 3 மாதத்திற்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த 3 மாதத்தில் எடுத்ததிலே நம்மளுடைய விடுதியிலே 60 பேர், ஆவரேஜ் 60 மெம்பர்ஸ் வர்றாங்க. அப்பொழுது நாங்கள் இங்கே நம்மளுடைய ஹோட்டல் காளையார்மங்கலம் கமலக்கண்ணனுடைய அவர்களை கூப்பிட்டு கேட்டபொழுது 2 இட்லி, 1 வடை, 1 பொங்கல், 1 மினி காஃபி 50 ரூபாய் என்று சொன்னார்கள். ஒரு நாளைக்கு 3000 ரூபாய், மாதத்துக்கு 90,000 ரூபாய், வருஷத்துக்கு 11 லட்சம் ரூபாய். அப்படி என்றால் நம்மளது ஒரு 22 பேர் சேர்க்க வேண்டும் என்று வைரவன் அவர்கள் சொன்னார்கள். சொல்லி நான் சென்னையிலிருந்து இங்கே வருவதற்குள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 பேரை மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் வாண்டட். ஏன்னா எந்த விதமான வாட்ஸ்அப்லேயோ மற்றதுலேயோ போடலை. கம்ப்ளீட்டாக நெற்குப்பை வைரவன் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரிலே இது நடக்க இருக்கிறது. இது ஒரு 20 பேர் சேர்ந்த ஒரு கமிட்டி. நகரத்தார் சங்கம் நமக்கு இடம் கொடுக்கும். காலையில் 8 இருந்து 10 மணி வரை நாம் அந்த உணவை இங்கே கொடுக்க இருக்கின்றோம். ஆனால் அதில் ஒரு மதுரையிலே நாம் செய்யும் பொழுது நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால், இன்று பள்ளியிலே இன்றைக்கு காலையில் கேட்ட அந்த டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னு கேட்டேன். லோக்கலிலே பள்ளியிலே இருக்கிறவங்கெல்லாம் காலையில் எந்திரிச்சு அங்கே போயிடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஸ்கீமே கொலாப்ஸ் பண்ணுற மாரி இருக்குது அப்படின்னு சொல்லி வைரவன் சொன்னார்கள். ஆனால் இன்று எழுதியே போட்டு விட்டேன், இங்கு நகர விடுதியில், அதுவும் பழனி நகர விடுதியில் தங்கி, ஏன்னா நகரத்தாருக்குள்ள விடுதி பழனியிலே ஒரு 3-4 இருக்கிறது. அதனால் அவர்கள் வெரி கிளியராக பழனி நகரத்து காசி பள்ளி நகர விடுதியிலே தங்கி இரவிலே தங்கி
இருப்பவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து காலையில் 8லேருந்து 10 வரைக்கும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இப்பொழுது மாற்றியிருக்கிறார்கள். அதை போலத்தான் இங்கேயுமே இங்கு வந்து தங்குகிறவர்கள் கீழே தங்கினாலும் சரி, முதல் மாடியிலே தங்கினாலும் சரி, 2வது மாடியிலே தங்கினாலும் சரி, அனைவருக்கும் காலை உணவு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த ஸ்பான்சரில் கூட இங்கே 2-3 பேர் வந்திருக்காங்க. அண்ணன் வந்து அந்த ஒரு சிலரை படிக்கின்றேன். அந்த ஆரம்பிக்கப்பட்ட காலை உணவு வந்து PL வைரவன் அவர்கள் தான் தலைவர், அந்த நெற்குப்பை அவர்கள். பாகனேரி வைரவன் அவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பாகனேரி முத்துப்பாலான கண்ணப்ப செட்டியார் அவர்கள், காவண்ணா தியாகராஜன் பாகனேரி அவர்கள் காளையப்பா டிரான்ஸ்போர்ட்டு, RM பிரபாகரன் அவர்கள் பாகனேரி, மோகன் வெங்கடாஜலம் அவர்கள் தேவகோட்டை, KN தியாகராஜன் ஒக்கூர் இளைஞர் சங்கத்தினுடைய மேனாள் தலைவர், அட்வொகேட் VR சண்முகநாதன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் கீழச்சோல்பட்டி, முத்துராஜா அவர்கள் நெற்குப்பை, இன்ஜினியர் RM பழனியப்பன் நெற்குப்பை, M லட்சுமணன் மலர்விழி நெற்குப்பை, முத்துப்பழனியப்பன் நெற்குப்பை, வாசு ராஜா நெற்குப்பை, பாலாஜி டைரி தேவகோட்டை, கமலக்கண்ணன் காளையார்மங்கலம், பெரியண்ணன் நெற்குப்பை. இப்படி வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னும் 2 பேர் வாட்ஸ்அப்பில் காலில் அனுப்பிச்சாங்க. அதனால் இதை பொறுத்தளவுக்கு 20 பேருக்கு மேலே நாம் சேர்ப்பதில்லை என்பதை நாங்கள் அதில் ஒரு முடிவாக இருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து சித்திரை 1 வந்து ஈவினிங் 4 மணிக்கு இங்கே நடைபெறுகிறது. ஏன்னா 6 மணிக்கு நீங்கள் விளக்கு பூஜை நடத்துவீங்க. அந்த விளக்கு பூஜைக்கு முன்னாடி 4 மணிக்கு அந்த ஃபங்க்ஷன் நடைபெறுகிறது. அது ஒரு நல்ல சிறப்பு நிகழ்ச்சியாக நம்மளுடைய விடுதியிலே நீண்ட நாளாக ஆட்சி வந்தாச்சு பழனியப்பன் சொல்லிகிட்டே வந்தார். இந்த விடுதியிலே காலையிலும் மாலையிலும் நாம் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாளாக சொல்லி வந்தார்கள். அதற்கு இப்பொழுது இந்த தையிலே ஒரு வழி பிறந்திருக்கிறது. அதை சிறப்பாக நடத்துவதற்கு மதுரை நகரத்தார் சங்கம் உதவ வேண்டும் அப்படின்னு தான் இதில் அவங்க சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது சிறப்பாக நடக்க மதுரையில் இருக்க நகரத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து உதவ வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீண்ட நேரமாக என்னுடைய உரையை சொல்லிவிட்டேன். ஏன்னா அதாவது சோசோமி ஐயாவுக்கு அடுத்து கூட்டம் வந்து இதுக்கு தான் வந்திருக்கு. அவ்வளவு அருமையாக ஐயா பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கூட்டம் வந்திருக்கு. அதனால் உங்களுடைய பேச்சை கேட்கத்தான் இவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அடுத்தடுத்து வைக்க வேண்டும் போல் ஒரு எண்ணம் இருக்கிறது. கண்டிப்பாக செய்வோம். இப்பொழுது என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். இறையருள் வேண்டி என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி பின்னாளில் என்னையே உலகமாக நினைத்த என் தாயை வணங்கி எனக்கிட்ட பணி தொடங்கினேன். எதையுமே கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணணும், வித்தியாசமாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இந்த இதுக்கு எனக்கு இது கொடுத்தது வந்து ஆதப்பண்ண. இந்த மாதிரி ஒரு இது ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுக்கணும். முதல்ல அவங்க பயந்தாங்க, அது பண்ணணும் இது பண்ணணும். அதை தூக்கி வைங்கன்னு அன்றைக்கி முதல் நாள் என்ன தோணுதோ அதை செய்யுங்க, அது போதும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஊக்குவிக்கிறது, ஊக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊக்குவிக்கிறதுக்கு போனால் கூட ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இவருக்கு ஒரு தூண்டுகோலாக ஊக்குவிக்கிறது தான் நான் வந்தேன் ஒழிய எனக்கு இந்த இதுக்கும் எதுவும் இல்லை. எல்லாமே அவர் பொறுப்பு தான். நான் அவரை தூண்டுகோல் தான். விளக்கெறிகிறதுனாலும் ஒரு தூண்டுகோல் வேணும். அந்த தூண்டுகோலாக இருப்பேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமணங்கள் பேசி முடிக்க உதவி செய்வது செட்டியார்களா ஆட்சிமார்களா என்ற தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் மதுரை நகரத்தார் சங்க நிர்வாகிகள் சொன்னதை செய்வோம், அதற்கு மேலும் செய்வோம் என்ற அடிப்படையில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கரவொலி மூலம் பாராட்டை தெரியப்படுத்துங்கள். முதலில் நகரத்தார் பெருமை பற்றி கண்ணதாசன் வரிகள். ஆன்ற தமிழர் அருங்குணத்திலே மிதந்து தோன்றும் திசையெங்கும் தொழில் புரிந்த காத முதல் ஈன்ற மனையரசு இல்லத்தால் பெற்ற பிள்ளை யாவும் மறந்து அயலகத்தே தமிழ் வளர்த்தோம், வண்ணக் கலை வளர்த்தோம், வரலாறே நாம் சமைத்தோம், என்ன தொலையாத எத்தனையோ கோயில்களை கண்ணில் இருத்தி கலையோடு காத்து வந்தோம், காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தால்
காவிரி பூம்பட்டினத்தால் கலை உணர்ச்சி தோன்ற வரும். மாசற்ற பொன்னும் மணிவைரம் ரத்தினமும் தூசென்று எண்ணி தூக்கி கொடுத்து வந்தோம். பண்டை தமிழ் மரபை பண்போடு காத்து வந்தோம். அண்டை நிலங்களில் நம் ஆண்டவனை ஊன்ற வைத்தோம். காசி விசாலாட்சி, கவிமதுரை மீனாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்திலுள்ள பொன்னகையும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் முற்றும் அழியாத மொட்டை கோபுரத்தழகும் அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் பேரழகும் ஆக்கி கொடுத்தவர்கள், அமர்ந்திருந்து காத்தவர்கள், நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தார் அல்லாவோ. செட்டியார்களை பற்றி பேசும்போது செட்டியாரோட அருமை பெருமையை சொல்லியே ஆகணும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் பெரிது நகரத்தாராய் பிறப்பதே. அந்த காலத்தில் இதை இப்படி சொல்லுவாங்க, 10 பிள்ளையை கொடுத்து ஒரு செட்டி பிள்ளையை வாங்கணும்பாங்க. நடக்க சொல்லி கொடுக்கும்போதே கொடுக்க சொல்லி கொடுத்தாங்களாம். நடை பயின்ற காலத்தில் கொடை பயின்றவர்கள் நகரத்தார்கள். நகரத்தார்கள்னா மக்கள் மத்தியில் நாணயமிக்கவர்கள், நாணயமிக்கவர்கள். நாட்டார்கள் மற்ற சமூகத்தரெல்லாம் கோவில் குடமுழுக்கா, திருவிழாவா, கூப்பிடு செட்டியாரை என்பார்கள். அந்த அளவுக்கு செட்டியார்கள் நகரத்தார்கள் மேலே மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்கள். சிவநெறியும் செந்தமிழும் நகரத்தாரின் இரு கண்கள். அதான் ஒரே வரியில் சொல்லணும்னா செட்டி பிள்ளை கெட்டி பிள்ளை என்பார்கள். இப்போது எனக்கிட்ட தலைப்பான மொத்தம் 4 பாயிண்ட் சொல்கிறேன். திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது அன்றெல்லாம் சொர்க்கத்தில், ஆனால் இன்றெல்லாம் ரொக்கத்தில் தான் என்று எழுதினான் புதுக்கவிஞன். அந்த வகையில் திருமணங்கள் பேசி முடிக்க ரொக்கத்தின் மூலம் உதவி செய்வது செட்டியார்களே. இதில் சில விதிவிலக்குகள் எல்லாவற்றிலும் உண்டு. கரெக்டு தான். ஆனால் அவங்களும் சம்பாதிக்கிறாங்கிறாங்க, தொழிலெலாம் பண்ணுறாங்க, வேலைக்கும் போகிறாங்க ஆட்சிகளும். நல்ல அடுத்த பாயிண்ட்டு, ஆட்சிமார்கள் தோது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதை புரிய சொல்லி ஏற்க வைப்பது செட்டியார்களை. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஒரு ஆட்சி அவங்க செட்டியார்கிட்ட, ஏங்க இங்கே வாங்க, எங்கள் ஆட்சி மகன் வீட்டில் 10 லட்சம் 3 ரகம் வாங்குறாங்க. இத்தனைக்கும் எங்கள் ஆட்சி மகன் தொட்டா ஒட்டிக்கிற மைகருப்பு. அவங்களே இவ்வளோ வாங்கும்போது என் மகனுக்கு என்ன, அழகு பெற்ற ராஜா, ஊரில் வீடு இருக்குது, இருக்க இடத்துல வீடு, காரி எல்லாம் இருக்குது, அதனால் நமக்கு சம்பந்தம் வேறு பார்ப்போம்னு தள்ளி போடுவதை செட்டியார் சொல்லி, இதெல்லாம் தள்ளி போடுறதில்ல, நல்ல சம்பந்தம் வரமே முடிச்சிடணும்னு எடுத்து சொல்வது செட்டியார். இது 2வது பாயிண்ட்டு. அழகு. 3வது பாயிண்ட், ஆட்சியாளர்கள் பிடிவாதக்காரங்க. ஆட்சிமார்கள் கல்யாணத்தாக்கள் பேசும்போது நல்லது வரும் நல்லது வரும்னு தள்ளி போட்டுக்கிட்டே வருவாங்க. அதுக்கு செட்டியார் சொல்லுவார், இங்கே வா, நம்ம பையனுக்கு செவ்வாய் ஜாதகம் வந்திருக்கிறது, நல்லா பொருந்திருக்கு, நம்ம ஜோசியர் சொல்லிட்டாரு, இதனால் ரொம்ப பிடிவாதம் பிடிக்காமல் நம்ம பையன் நல்லா சம்பாதிச்சிருவேன். அப்புறம் என்ன, இதை விட்டுட்டா செவ்வாய் ஜாதகம் கிடைக்கிற பொண்ணு கிடைக்கிறது குதிரை கொம்புன்னு நம்ம மதுரை தங்க விழாவில் சொல்லிட்டாங்க, அதனால் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணாமல் நல்லபடியாக முடிச்சு விடு அப்படிம்பாங்க. அடுத்து 4வது பாயிண்ட்டு, ஆட்சிக்கு பொதுவாக தொழில் செய்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணுறது விரும்புறதில்ல. ஐடி, கை நிறைய சம்பளம் வாங்கினா தான் நல்ல மாப்பிள்ளைன்னு முத்திரை குத்தி வச்சுட்டாங்க. இதை செட்டியார், அந்த காலத்தில் நம்ம தொழில் செஞ்சு தான் பெரிய ஆளாக வந்திருக்கோம், பெரிய பெரிய நிறுவனங்கள் உருவாக்குனதெல்லாம் செட்டியார்கள் தான், அதனால் இது நல்ல குடும்பம், 40-50 பேருக்கு சம்பளம் கொடுக்குற குடும்பம், நல்லா இருக்காங்கன்னு சொல்லி புரிய வச்சு, செட்டியார்கள் புரிய வச்சு முடிகிறது தான் அது முக்கால்வாசி. அப்புறம் இந்த கல்யாண வயசை பற்றி பேசும்போது எந்த வயதில் திருமணம் பண்ணலான்னு வரும்போது ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு, பாட்டன் பூட்டன் காலத்திலே 10 வயதில் திருமணமாம், அம்மை எப்பன் காலத்திலே ஆண்டு 6 கூடியதாம், அடுத்து வந்த தலைமுறைக்கு இன்னும் 6 கூடியதே, 22 இயல்பாய் எல்லாம் அனுபவித்தார், இதற்கு அடுத்த தலைமுறையாய் இன்னும் 6 கூட்டிவிட்டார், 28 ஆன பின்னும் ஏனோ பெற்றோர் தயங்குகின்றனர், 6 கூட்டிவிட்டால் 60 விரைவில் வந்துவிடும், 6 கூட்டிவிட்டால் 60 விரைவில் வந்துவிடும், சாந்தி செய்ய சங்கல்பம் பெற்றோர் இங்கே எடுப்பாரோ, பேறு பெற்ற பிள்ளைகளின் பெருமை தன்னை அணுகிறே, கட்டறுத்து போவதற்குள் கால்கட்டை போடுங்கள், ஒட்டி உறவாட உன்னதமாய் பேரன்மார் வேண்டுமென்றால் விட்டு கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமென்றோ, பெண் கிடைத்தால் போதும் என்பார், பெருந்துண்மை இருப்போம் என்பார், பெண்ணது கிடைத்து விட்டால் பிரளயம் செய்து வைப்பார், ஆட்சிமார் மனது வைத்தால் விட்டு கொடுத்து மனது வைத்தால் அத்தனையும் ஜெயமாகும், அனுசரித்தால் போதுமென்றோ அத்தனையும் வளமாகும். நன்றி.
ஒரு டாபிக் வச்சு பேசலான்னு அடுத்த வாரம் அடுத்த இதில் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனதில் பேசும்போதே நினச்சோம். நாங்கள் இது வந்து திருமணம் தான் இப்போதைக்கு தேவையான ஒரு டாபிக். நம்மளுடைய வயது, அதாவது 30 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், அதாவது ஆண் குழந்தைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். இது இப்போ நம்ம சமுதாயத்தினுடைய முதல் 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 குறிக்கோள் இதுதான். இப்பொழுது எத்தனையோ வீடுகளில் பெண்களும் இருக்கிறார்கள், எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பொம்பளை பிள்ளை இல்லைன்னா சொல்கிறாங்க. பெண்களும் இருக்கிறார்கள், வேண்டிய அளவு பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முன்வருவதில்லை, பெண்கள் முதல் முன்வருவதில்லை. ஓகே, நான் இப்போ என்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன்வயிற்று கணபதியே போற்று என போற்றுகிறேன். நகரத்தாருடைய சிறப்பை பற்றி அண்ணன் சொன்னாங்க. நம்ம வந்து கோவில் சார்ந்த குடிகள், 9 கோவிலின் மங்கள பிரிவினில் உருவான வணிகர் குலம், 9 கோவிலின் மங்கள பிரிவினில் உருவான வணிகர் குலம். அதே கோயிலுக்குள்ளே சம்மந்தம் பண்ண மாட்டோம். இப்போ தான் அந்த எரணி கோயிலும் பிள்ளையார்பட்டியும் சம்மந்தம் பண்ணலான்னு இப்போ ரீசெண்டாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறாங்க. 9 கோவிலின் மங்கள பிரிவினில் உருவான வணிகர் குலம் உலகெல்லாம் வியக்கவே ஒவ்வொரு துறையிலும் உயர்நிலை கொள்ளும் இனம். ஒவ்வொரு துறையிலையும் நம்ம இருக்கோம். இன்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், வக்கீல் ஆகட்டும், அண்ணன் சொன்னது போல ஜட்ஜ் ஆகட்டும், எல்லா துறையிலையும் நகரத்தார்கள் கால் பதித்து விட்டோம். எல்லா நாட்டிலும் கால் பதித்து விட்டோம். போகாத நாடே இல்லை. அந்த காலத்தில் பினாங்கு, பர்மா அப்படித்தான் இருந்தது, சிங்கப்பூர். இப்போது எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் நமது குழந்தைகளும் நம்ம பெரியோர்களும் எல்லாரும் இருக்காங்க. உலகெல்லாம் வியக்கவே ஒவ்வொரு துறையிலும் உயர்நிலை கொள்ளும் இனம். தென்னக மன்னர்தம் அன்பினை பெற்றுமே சீரோடு வாழ்ந்த குலம். மன்னர் பின்னோர் நாம். மன்னர்களுக்கு மகுடம் சூடும் பெருமை நமக்கு. வசிஷ்டர் ராமனுக்கு பட்டம் சூட்டினார். அதுபோல பாண்டிய மன்னனுக்கு மகுடம் சூடும். பாண்டிய மன்னன் மட்டுமல்ல, சோழ காலத்தில் பூம்புகாரில் இருந்தபோது சோழ மன்னர்களுக்கும் மகுடம். தென்னக மன்னர்தம் அன்பினை பெற்றுமே சீரோடு வாழ்ந்த குலம். திரைகடல் ஓடியும் உறைவிடம் தன்னிலும் செழித்தோங்கி வாழ்ந்த குலம். திரைக்கடல் ஓடி வேறு நாட்டில் போயும் தொழில் பண்ணியிருக்கோம். உறைவிடம் தண்ணில் இப்போ இருக்கிற இடத்துலையும் தொழில் நல்லா பண்ணி முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க, எல்லா சின்ன இளைஞர்கள் முதல் கொண்டு. திரைக்கடல் ஓடியும் உறைவிடம் தண்ணிலும் செழித்தோங்கி வளரும் இனம். அன்பினால், பண்பினால், அறிவினால் எங்கெங்கும் அதிகாரம் கொள்ளும் இனம். நம்ம சும்மா அதிகாரத்தை காட்ட மாட்டோம், நம்முடைய அன்பால் அதிகாரத்தை காட்டுவோம். எல்லா துறையிலையும் அதிகாரம் பெற்ற துறைகளில் எல்லாம் இப்பொழுது நமது குழந்தை, இப்போ சிஏ அப்படின்னு சொன்னாங்க, எல்லா துறைகளிலும் நமது குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பினால், பண்பினால், அறிவினால் எங்கெங்கும் அதிகாரம் கொள்ளும் இனம். இத்தகைய இனத்தில் பிறந்ததற்காக நான் இறைவனுக்கு நன்றி சொல்லி பெருமையும் படுகிறேன். நாம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நகரத்தார்கள். இப்பொழுது நான் என்னுடைய டாபிக் உள்ள போறேன். ஆட்சி கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு உதவி செய்வது ஆட்சிமார்களே அப்படிங்கிற டாபிக் பற்றி. இப்போ ஒரு கல்யாண தாக்கலை வந்து சொல்கிறாங்க ஒரு வீட்டில் அப்படின்னா, முதல்ல ஆட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடும்பத்தை பற்றி, அது பெண்ணாகட்டும் அல்லது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த வரப்போகிற மருமகனோ மருமகளோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை பற்றி விசாரிப்பது. அது தரமான குடும்பமா, அது அவர்கள் வந்து நல்ல முன்னோர் வழிவந்தவர்கள், நல்ல குடும்பத்தை பண்டைய மரபுப்படி அவர்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்ப்பது ஒரு என்னவோ ஆட்சிகள் தான். நீங்கள் அனைவரும் அதுக்கு ஒப்புக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஆட்சிகள் தான் அக்கம் பக்கத்து வீடு, குழுந்தனா வீடு, நாத்தனா வீடு, ஆத்தா பெரியத்தா எல்லாத்தையும் சொல்லி, ஆட்சி எனக்கு இந்த மாதிரி ஒரு சொல்லி விட்டுருக்காங்க, என் மகனுக்கு இந்த குடும்பம் நல்ல குடும்பமாக கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்க ஆட்சி அப்படின்னு ஆத்தா படாத பாடுபடுவாங்க அந்த பையனுக்கு பொண்ணு தேடும்போது. அதாவது எல்லா விஷயங்களையும் விசாரிக்கணும். அப்பச்சி வந்து அவசரத்தில் முடிவெடுப்பார், ஆத்தா வந்து விசாரித்து முடிவெடுப்பாங்க. அதாவது நின்று நிதானமாக எல்லா இடத்துலையும் விசாரித்து அதனுடைய என்ன சொல்ல, அதனுடைய தாற்பயங்களை எல்லாத்தையும் அந்த குடும்பத்தை பற்றி முழுமையாக விசாரிப்பது என்னவோ ஆத்தாவும் ஆயாவும் அத்தையுமாகத்தான் இருக்கும். அடுத்ததாக இரண்டாவது, அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஓகே இதெல்லாம் விசாரித்து முடிச்சாச்சு, குடும்பம் நல்ல குடும்பம் என்று இருந்தால் பெண் பார்க்கும், ஒரு செகண்ட், பெண் பார்க்கின்ற
பெண் பார்த்த பிறகு அந்த பையனுக்கு அந்த பெண் பிடிக்கவில்லை அல்லது பெண் உயரம் கம்மியாக இருக்கிறது, நிறம் கம்மியாக இருக்கிறது என்றால் அதை கன்வின்ஸ் பண்ணுவது. அந்த குழந்தையை கூப்பிட்டு அப்பச்சி இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம செட்டியார் குலத்தில் ரொம்ப அழகான பொண்ணுங்கள்லாம் ரொம்ப தேட முடியாது. ஆனால் அந்த குடும்பம் நல்ல குணமான பொண்ணு அழகாக இல்லைனால் நான்லாம் ரொம்ப அழகாவாக இருக்கேன், அவங்க அப்பா என்னை கட்டிட்டு வந்து நம்ம நல்லா இல்லையா என்ன, அதனால பொண்ணு அழகாக இல்லைன்னா பரவாயில்ல பச்சி நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் குணம் நல்ல குணம், பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசி அந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சுவிடணும் அப்படின்னு சொல்லி அது நல்ல இடமாக இருக்கிறது, விட்டுவிடக்கூடாது என்று முடிச்சு விடுறதுக்கு ஆக பெருமுயற்சி எடுப்பது தாயாராகத்தான் இருக்கும். செட்டியாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டும், பையனையும் கன்வின்ஸ் பண்ணணும். ரெண்டு பக்கமும் செட்டியார் வேண்டாம்பாங்க, நீ என்ன பெரியது, உங்கள் அவத்தா சொல்லிட்டான்னு அங்கே போய் செய்யணுமா அப்படிம்பாரு, உங்கள் ஐத்த சொல்லிட்டாங்கன்னு அங்கே போய் செய்யணுமா, நான் பார்த்து விசாரிச்சுக்கிறேன் எம்மனுக்கு எனக்கு இல்லை. செட்டியாரையும் கன்வின்ஸ் பண்ணி இல்லைங்க இது நல்ல இடம், இதை விட்டுட்டோன்னா நமக்கு வந்து பையனுக்கு அப்படின்னு சொல்லி செட்டியாரையும் கன்வின்ஸ் பண்ணி இரண்டு பக்கமும் பேசி திருமணத்தை முடித்து குழந்தைகளுடைய வாழ்வில் விளக்கேற்றி வைப்பது என்னவோ ஆட்சிமார்கள் தான். நீங்கள் அனைவரும் இதற்கு ஒப்புக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி. என்ன ஆச்சு, ஒரு 6 பேர் பேச வேண்டியிருக்குல்ல. ஒரு கருத்து ஆட்சி முக்கியமாக சொல்கிறாங்க, எல்லாரும் கேட்டு இன்று அண்ணன் சொன்னதுனால சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் இட். நான் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு கல்யாணம் பேசி முடிக்க தான் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், எல்லாம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் ஒரு கல்யாணத்தை பேசி முடிச்சு இன்றைக்கி சாயங்காலம் பேசி முடிச்சுக்கிற மாதிரி நாங்கள் வந்து இங்கே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் நிறைய கன்வின்ஸ் எல்லாம் பண்ணிக்கினி தான் அது பண்ணுறோம். ஸோ தட் ஃபார் எல்லாம் நம்ம நகரத்தார் குழந்தைகளுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் முடியும். கால் பதித்தோம் வாழ்வில் தடத்தில் தடைகள் வரலாம், ஒரு சில இடத்தில் தாண்டி நடப்போம், தயங்கி நிற்க மாட்டோம். கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் புதுமை, நிறைய நம்பிக்கை, நிகரில்லா முயற்சி இவை இருந்தால் கண்டிப்பாக நமது குழந்தைகள் சீக்கிரம் நமது ஆண் மக்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும், ஆட்சிமார்களின் ஒத்துழைப்புடன். சிறப்பாச்சு. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமினுடைய கான்செப்ட் அதுதான். நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கீங்க, அவங்க வந்து போன மாதமே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனுடைய காம்பேக்ட் தான் போய்கிட்டு இருக்குது, பேசி முடிக்கிறதுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக வந்து திருமணம் பேசி முடிக்க உதவி செய்ய செட்டியார்கலை என்ற அணியிலிருந்து மனோன்மணி சொக்கலிங்கம் அவர்கள். அனைவருக்கும் என் பணிவின் வணக்கம். கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று இறைவன் எழுதி வைத்தான் அன்று. அவன் அப்போவே பிள்ளை பையன் பிறக்கும்போது பொண்ணும் பிறக்கும்போது எழுதிட்டேன். அது நமக்கு கண்டுபிடிக்க முடியல, தெரியாதனால செட்டியார்களும் ஆட்சிகளும் சேர்ந்து தடுமாறுறோம். எப்படி இந்த பிள்ளைகளை ஜோடி சேர்த்து வைக்கிறதுன்னு தடுமாறுறோம். அதனால வந்து செட்டியார்கள் வந்து என்னுடைய அணி வந்து இந்த கல்யாணத்தை திருமணத்தை எவ்வளவுதான் சார்ச்சாலும் கடைசி முடிவு செட்டியார் கையில் தான் சொல்கிறேன். என்னுடைய அணி எதுக்குன்னு காரணங்கள் நான் சொல்கிறேன். செட்டியார் ஒரு குடும்பம் இருக்கு, செட்டியார் ஆட்சி யார் நிர்வாகம் பண்ணுறா, ஆட்சி பேசலாம், அப்போ கப்பல் நிறைய சாமான் கொண்டாந்துருக்கலாம், கண்டசரம் போட்டுட்டு வந்திருக்கலாம், எல்லாமே செஞ்சிருக்கலாம். பெருமை செட்டியாருக்கு பெருமை. செட்டியாருக்கு அது வந்து பெருமை. ஆட்சி போட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த முள்ளங்கி பொத்த மாதிரி 300 பிராகன்ல எங்க ஐயா செஞ்சு கொடுத்த கல்தீர் போட்டு வந்திருக்கேன்னு ஆட்சி சொல்லுவாங்க. ஆமா, நான் கெட்டிக்காரனா இருந்தேன், எங்க தரத்துக்கு தக்கன நீ கொண்டு வந்த, ரொம்ப பெருமைம்பாங்க. அதுக்காக இன்னைக்கு மகனுக்கு இவ்வளவு கொண்டாட பொண்ணு கண்டுபிடிக்கணும்னு இல்லை, மகளை இவ்வளவு கொடுத்து செய்யணும்னு இல்லைன்னு செட்டியார் ஒரே ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நிதானமா இருப்பாங்க, சிந்தித்து செயலாற்றுவாங்க. அதனால தான் என்ன சொல்றாங்க, செட்டி மகன் கெட்டி. செட்டியார் வந்து எப்பவுமே யோசனை, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆட்சி சொல்றதையும் அண்ணன் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, நல்லா யோசனை பண்ணுவாங்க. அவங்க சொன்னாங்க நல்லா விசாரிப்பாங்க. அடுத்த வீடு மாமியார் நாத்தனாட்ட விசாரிக்க போனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உன்னை சொல்லிட்டா இப்ப பிச்சு போடுவாளே, நம்ம எதுக்கு சொல்றோம்னு சொல்ல மாட்டாங்க, உண்மையே சொல்லாதுங்க. ஆனா செட்டியாருடைய பக்குவமான இருக்கிறதுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரோடையும் ரொம்ப கலையா இருப்பாரு. தம்பி பாவம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம நல்லா சொல்லுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் நிறைய யோசனைகள் கிடைக்கும். செட்டியார் தான் முடிவு பண்ணுவாங்க, சிந்தித்து செயலாற்றுவாங்க, பொறுமையாக இருப்பாங்க, அதை வந்து விட்டு கொடுப்பாங்க. இந்த பையனே வந்து என்னப்பா கருப்பு, என்னடா உங்கள் ஆத்தா விடவா கருப்பு, கல்யாணம் ஆகி 4 வருஷத்தில் 4 பிள்ளை பெற்றுட்டா, அது என்னடா நீ அதுக்கு எப்படியோ வாழ்க்கை இருக்குது, எதுக்கு கருப்புன்னு நினைக்கிறா? உள்ளபடியாங்க நான் சொல்கிறேன், நம்ம நகரத்தார் வந்து ரொம்ப அழகானவங்கன்னு சொல்ல முடியாது, தப்பாக நினைக்காதீங்க. ஆனால் வந்து திருத்தமானவர்கள் கெட்டிக்காரர்கள், எதுலையும் சமாளிக்கிறவங்க. செட்டியாரும் சமாளிச்சிருவாரு. பாய்மர கப்பலில் போய் அடுத்தவங்களோட பழகி பணமாக கொண்டாந்து சேர்த்தாரு. இப்போ கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் போவார், ஆட்சி மாசமாக இருப்பாங்க. ஒரு பயணத்துக்கு ஒரு பிள்ளை, இன்னும் 10 பிள்ளை இருக்கும். 10 பிள்ளைக்கு வந்து அவர் எப்படியோ சாமர்த்தியமாக கல்யாணம் பேசிடுவாங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை இருக்கு, ஏன்னா பையங்க வந்து வயசு கூடிக்கிட்டே போகுது, கல்யாணம் ஆகாமல் தவிக்கிறாங்க, வியாபாரத்தில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வியாபாரத்தில் இருக்க பையங்க தான் கெட்டிக்காருங்க. பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், மேலே மேலே படித்து ஐடியில் போய் சம்பளம் 5 டிஜிட் 6 டிஜிட்னு வாங்கி அதுக்கு சட்ட திட்டம் ரொம்ப போடுதுங்க, பிடிவாதமாக இருக்குதுங்க. ஆட்சியாலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. செட்டியார் அது வந்து மீன் அதோட குழந்தைகளை பார்த்து வளர்க்குற மாதிரி தள்ளி இருந்தே பார்த்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இந்த பிள்ளை ஆத்தா வந்து பக்கத்தில் உட்கார வச்சு நான் அணிவிக்கும், ஆனால் ஆத்தா சொல்கிறத இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரும். அப்பா வந்து கரெக்டாக இருப்பாங்க, அப்பச்சிட்ட உள்ளது கெட்டது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. செட்டியார் தான் எல்லாத்துக்கும் குடும்பத்துக்கு பொறுப்பாக முடிவு பண்ணுவாங்க. இப்போ அடுத்து நான் முடிக்கிறேன். எல்லா நகரத்தார் சங்கத்திலையும் பாருங்க, எப்படியாவது கல்யாணங்களை முடிச்சிடணும், நம்ம செட்டியை விட்டு கல்யாணம் முடியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருங்க? செட்டியாருக்கு தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. எல்லா சங்கத்திலையும் பாருங்க, செட்டியார்கள் ஏற்பாடு பண்ணி ஃபைல் வாங்கி வச்சு ஏறி போன உடனே அண்ணே வெள்ளையான்னு கேட்குறாங்க. ஆட்சி பின்னாடி வருது, அதை கேட்கல, அண்ணனை கேட்டு ஃபைலை எடுத்து கொடுத்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய சங்கத்தில் இப்போ ஒரு மாடி ஏறி போடுங்க, திரு சொக்கலிங்க அவர்கள் சிறுத்த முகத்தில் நமக்கு ஃபைலை எடுத்து கொடுப்பாங்க. கல்யாணம் எல்லாம் நல்லா சீக்கிரம் முடியும். நம்ம செட்டியார்களை போற்றி ஆட்சிமார்கள் அவர்களுடைய அடியை பின்பற்றி போவோம். பிள்ளைகளுக்கு விரைவில் எல்லா கல்யாணமும் முடியும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆச்சு, சிறப்பு. ஆக்சுவலாக நிறையா செய்தி சொல்லியிருந்தாங்க. அதில் என்னென்னா இறைவன் அப்படின்னு கடைசி அவங்க முடித்தாங்க. அதாவது நான் வந்து 2 அணிக்கு நடுவில் கடைசி முடிவுரை வர்ற வரைக்கும் இருக்கிறதுனால ஆணும் பெண்ணும் இறைவனில் இருக்காங்க அப்படிங்கிறனால நம்ம அந்த ஒரு வார்த்தையை சொல்லி கேட்குறோம். ஏன்னா வந்து செட்டியார் மட்டும் சொல்லிட முடியாது, இன்னும் பேச வேண்டியவங்க நிறையா இருக்கிற காரணத்தினால பார்ப்போம், கடைசியில் முடிவை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து 10 பிள்ளைகள் அப்படிங்கிறத பற்றி தகவலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன பதிவு என்னென்னா, லாஸ்ட் வந்து ஒரு என்பிசி மீட்டிங் வந்து ட்ரிச்சி போயிருந்தோம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து அவர் மேடையிலே பேசணுனால அவர் பேரை நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன், வி ஸ்டார் டைமண்ட். ஸோ அந்த பையன் வந்து அங்கே பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அவருக்கு வந்து 24 வயதாகுது, இனிமேல் தான் திருமணம் ஆவதற்கு. அவங்க ஆத்தா பச்சு முன்னாடி எங்கள் ஸ்டேஜில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க, அதாவது பண்ண போகிற பொண்ணுகிட்ட வந்து மினிமம் வந்து நான் 3 குழந்தைய பெற்றுக்கணும், அதுக்கு சம்மதம்னா எனக்கு கல்யாணத்தை பண்ணிக்க அப்படிங்கிறத அவரோட ஃபஸ்ட்டு குறிக்கோளாகவே வச்சுருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுக்கு அடுத்து இன்னொன்று ஒரு செய்தியும் சொன்னார், அது இன்னும் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அவருடைய தங்கச்சிக்கும் கல்யாணம் திருமணம் பண்ணி முடித்தோடனே, நீயும் 3 குழந்தை பெற்றுக்க, முடிஞ்சால் நீ இல்லைன்னா நான் வளர்த்து தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வரப்போகிறவங்களுக்கு உள்ள விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு, இன்னும் வந்து புள்ளிகள் பெருகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது ஒரு நல்ல செய்தி ஆச்சு சொன்னதுக்கு இந்த இடத்துல அதையும் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக வந்து ரேவதி சாத்தப்பனாச்சி அவர்கள், அதாவது வந்து அவங்க முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணதே வெரி ஃபர்ஸ்ட் அவங்க தான் இந்த ப்ரோக்ராமை பார்த்தோன்னே. ஸோ அவங்க நிறைய நடைமுறைகளை நிறைய டிஸ்கஷன் பற்றி என்ன சொல்கிற மாதிரி, அதனால தான் அண்ணன்டையே சொல்லியிருந்தேன். அவர்களை ஆட்சிமார்களை என்ற அணியில் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். நான் இதான் வந்துட்டு மேடை ஏறி பேசுகிறேன். அதனால் வந்திருக்க ஆட்சி செட்டியாருங்க, ஏன்னா அதுதான் பற்றி பேசுகிறோம். ஸோ வந்திருக்க எல்லா ஆட்சிமார்களுக்கும் செட்டியார்மார்களுக்கும் நான் முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். நம்ம பேசுகிறது வந்து தலைப்பு என்ன அப்படின்னா, கல்யாணம் பேசி முடிக்கிறது ஆட்சியா செட்டியாரான்றது தான். ஆட்சிமார்களே அப்படின்னு தான் வந்து நான் பேச வந்திருக்கேன். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் வீட்டு ஆட்சி எங்கள் அம்மா தான் வந்து கல்யாணம் பேசி முடிச்சு வச்சாங்க. இப்போ கடைசி பொண்ணு கல்யாணம் அடுத்த மாதம் நடக்க போகுது. அதுக்கு நாங்கள் போய்கிட்டு போகிறோம். அடுத்த மாதத்துக்கு எங்கள் வீட்டில் இன்னொரு கல்யாணமும் வருது. எங்கள் செட்டியார் வீட்டு சைடில் எங்கள் செட்டியாரோட தம்பிக்கும் அடுத்த மாதம் தான் கல்யாணம். ஸோ 2 கல்யாணத்தை நாங்கள் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையில் தான், கல்யாண வேலையில் தான் எல்லோரும் இருக்கோம்.
இப்போ அதே மாதிரி நம்ம ஆட்சிமார்களை பற்றி எல்லாரும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஆட்சிமார்கள் ஒரே ஒரு இதுலேயே வந்து எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அப்படின்னா முடிஞ்சு அன்னையோட. ஏன்னா ஆட்சி சொல்லிட்டாலே செட்டியார் அமைதியாயிருவாங்க. சரி நம்ம வந்து எதுவும் பேசக்கூடாது, ஆட்சிக்கு வந்து அது அந்த இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அமைதியாயிருவாங்க. நம்ம அதே மாதிரி திருமண தகவல் வந்து முதல்ல பேச்ச ஆரம்பிக்கிறதே வந்து ஆட்சிங்க தான். செட்டியார்களுக்கு வீட்டில் வெளியில் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்க அந்த இதுலேயே தான் இருப்பாங்க. வீட்டில் பொறுமையாக இருந்து அதை பேசி பண்ணுறது அவங்களுக்கு நேரமும் இருக்காது, அதுக்கான யோசனையும் அவ்வளோ இது பண்ண முடியாது. அதனால் வீட்டில் இருக்கிறது ஆட்சிமாருங்க தான். ஃபஸ்ட்டு அவங்க என்ன யோசிப்பாங்க, நம்ம பிள்ளை இருக்குது, அதுக்கு வயசு வந்துருச்சு, நம்ம பண்ணி ஆகணும் கல்யாணம், அதுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு காலையிலேயே இப்போ தான் எல்லாம் மேட்ரிமோனியில் வந்துடுது. நம்ம இதுலேயே நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் எல்லாரும் போடுறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, ஃபோனை எடுத்துகிட்டு காலையில் உட்கார்றவங்க சாப்பாடை கூட நினைக்காம நோட்டும் கையும் பேனாவுமா உட்கார்றவங்க வரிசையாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் பேசுகிறாங்க. அதில் எது பொருந்தி வருதோ எது இதுவாக இருக்கோ அதை தனியாக நோட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஒத்து வந்து இதில் இன்னொரு விஷயம் நடக்குது. ஆட்சி எல்லாம் உட்காந்து பேசி நெருக்கொட்ட பேசி முடிக்கிற சமயத்தில் போகும்போது ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பிடுறாங்க. நம்ம இதில் அது கண்டிப்பாக ஆட்சியா செட்டியாருன்னு இல்லை, பொதுவாகவே வந்து நெருக்கோட்டாக பேசும்போதே முடிச்சிடுறாங்க. நாளைக்கு வந்து வாலி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் வீட்டில் திரும்ப கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. திரும்ப ஜாதகம் பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பொருத்தம் பார்க்குறோம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு எல்லாரும் ஜோசியக்கார வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அந்த ஜோசியர் பார்க்குறதுல முக்காவாசி கல்யாணம் தடைப்பட்டு போயிடுது. இதை வந்து எல்லாரும் வந்து இதை பண்ணாதீங்க. ஆட்சி வந்து எதுவும் பண்ணல, ஆட்சி செட்டியார் 2 பேர் சேர்ந்து பண்ணுறது. ஆனால் ஆட்சிகள் வந்து சொல்கிறாங்க இந்த இது மூலமாக போய் பார்த்து பேசுகிறது வேண்டாம். நம்ம இப்போ வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா 30 வயசுக்கு மேலே ஜாதக பொருத்தம் பார்க்காதீங்க. எதுக்கு பார்க்குறீங்க, பொண்ணை பிடிச்சிருக்கா, நல்ல குணமா, பையனை பிடிச்சிருக்கா, நல்ல குணமா, நல்ல குடும்பமா, பையன் வந்து பொண்ணை மரியாதையாக நடத்துவாங்களா, அது மாதிரி பொண்ணும் அவங்க வீட்டில் நல்ல மரியாதையாக நடத்துவாங்களா, நல்லா படிச்சிருக்காங்களா, வேலை பார்க்குறாங்களா, பிஸ்னஸ் தான் பண்ணவங்களுக்கு தான் பண்ணணும், வேலை பார்க்குறவங்களுக்கு பண்ணக்கூடாது, பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நல்லா வாழ்க்கையில் நல்லா முயர்ந்து பெரிய ஆளாக தான் வராங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் செட்டியாரும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, எங்கள் தங்கச்சி செட்டியாரும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் 300 தான் இதுவாக கொடுத்து அவங்களுக்கு பொண்ணை கொடுங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. 30 வயசாயிடுச்சு 40 வயசாகுதுங்கிற அளவுக்கு இப்போ பசங்க வந்து நிற்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. பொண்ணுங்களும் அதே மாதிரி. ஆட்சிமார்கள் நிறைய வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தொகை எதிர்பார்க்குறது, நகை எதிர்பார்க்குறது, அதில் போய் நிற்காதீங்க. அதை விட்டுட்டு பொண்ணு நல்லா நம்ம கூட பையனோட ஆயுசுக்கு சேர்ந்து வாழுமான்னு நினச்சி பாருங்கள். தொகையை எதிர்பார்த்து பசங்களோட கல்யாணத்தை 30 வயசு 40 வயசு தள்ளி போடுறாங்க. இது ஆட்சி மட்டும் இல்லை, செட்டியாருங்களும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. நான் 2 பேரையும் பொதுவாக தான் சொல்கிறேன். ஆனால் ஆட்சிமார்களுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன். ஆனால் பொதுவாக தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா ஆட்சி இதில் இருந்துக்கிட்டு இதையே சொல்கிறீங்களே நினச்சிடாதீங்க. ஏன்னா இது குடும்பத்தில் வந்து அந்த பக்கத்துல கேட்கறதே எங்கள் டாபிக் அவங்க பேசுகிறாங்க போல இருக்குன்னு தான் சொன்னாங்க, அதனால சொல்லி இல்லை சக்தியும் சிவனும் சேர்ந்தாதான் மாசு. அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு, சக்தியும் சிவனும் சேர்ந்தாதான் மாசு, எதிர்த்து நின்னா யாரும் தூசுதான் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இதை சொல்ல வந்திருக்கேன். அதே மாதிரி ஆட்சிமார்கள் தான் வந்து முக்கியமாக பசங்கக்கிட்டேயும் சரி பொண்ணுங்கக்கிட்டேயும் வந்து இப்போ எங்கள் வீட்டிலாம் நான் கல்யாணமே வேணான்னு சொன்னவன், யாராவது தெரிஞ்சே புதக்குழியில் விழுவாகலாமா, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த வீட்டில் இருக்க சுதந்திரம் கிடைக்காதுன்னு நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு எடுத்து சொல்லி எல்லாம் பண்ணது எங்கள் அம்மா தான். நம்ம 4 பொம்பளை பிள்ளை, இப்படிலாம் சொல்லக்கூடாது, உனக்கு அடுத்தடுத்து ஆள் இருக்குது, ஒன்றை கரை சேர்த்தாதான் நாங்கள் பேச முடியும்னு எனக்கு எதிர்த்து சொன்னது எல்லாமே எங்கள் அம்மா தான். ஸோ எங்கள் வீட்டு ஆட்சி தான் எனக்கு எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சொல்லி பண்ணது. அதனால் ஆட்சிமார்கள் சொல்கிறது தான் வந்து பொதுவாக அம்மா சொல்கிறது தான் பிள்ளைங்க பொதுவாக கேட்கும். அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, என்ன தான் அப்பா சொன்னாலும் அப்பா வந்து நம்மள்கிட்ட ஒரு 10 அடி கேப்பில் தான் நின்று பேசுவாங்க. ஸோ அம்மா சொல்கிறது தான் வந்து பொண்ணுங்க வந்து கேட்பாங்க. அதே மாதிரி பொருத்தம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு இருந்தேன். பொருத்தம் பார்க்கும்போது நல்ல குணமானவங்களான்னு பாருங்கள். நிறம் கருப்பாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க, ஹைட்டாக இருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. நல்ல குணமாக இருக்காங்களா, நம்ம பையன் நம்ம பொண்ணை வந்து மரியாதையாக நடத்துவாங்களா, குடும்பத்தில் நல்லா வச்சுக்குவாங்களா, ஆயுசுக்கும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் கடைசியாக வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இனிமேல் நின்னா 3வது பெல்லையும் அடிச்சிருவாங்க, அது வரையும் நிற்கக்கூடாது பார்த்துக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் போயிடணும்.
இல்லைன்னா ஆச்சி கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி வர்ற காலத்தில் வந்து நம்ம அந்த வருகிற காலத்தில் வந்து ஆட்சிமார்கள் தான் வந்து கல்யாணத்தில் வந்து நல்ல தாக்களை பற்றி பேசி முடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. நல்ல நல்ல தாக்களை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்து பேசும்போதே வந்து முடிவு பண்ணிடுவாங்க, இந்த சம்பந்தம் நமக்கு ஒத்து வரும் ஆத்தா, இதுக்கு மேலே நம்மளை விட இதுக்கு மேலே போனோம்னா சரி வராது, அதனால் இந்த சம்பந்தத்துக்கு நீ ஒத்துக்க, பையனை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத, குடும்பத்தை பற்றி நல்லா உன்னை பார்த்துக்குவாங்க, நீ ஒத்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பேசி முடிச்சு வைக்கிறது ஆட்சிமார்கள் தான். அதே மாதிரி ஆட்சிமார்கள் சொல்கிறது தான் வந்து செட்டியார்களும் கேட்குறாங்க. அண்ணே இருங்கண்ணே, எதோ விஷயம்னாலும் எங்கள் வீட்டு ஆட்சிக்கிட்ட கேட்டுட்டு தான் சொல்ல முடியும், நான் அவங்கள கலந்து பேசாமல் எதுவும் செய்ய முடியாதுன்னு செட்டியாருங்க சொல்லிடுவாங்க. அதனால் ஆட்சிகள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாதுன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஊகம் அப்படின்னா இன்றைக்கி என்ன அர்த்தம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரத்தில். ரைட், இருந்தாலும் நல்லா கலகலப்பாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. அடுத்த அணியிலிருந்து மணிமேகலை கண்ணப்பனாச்சி அவர்களை. இருக்கும் வேள்வணிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு. நெற்றியிலே நீரு பூசி நெஞ்சினிலே இறையை வைத்து உயர்ந்தவர்கள் நகரத்தார்கள். இன்றைக்கு இந்த பேச்சரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் நகரத்தார் சங்கத்தினருக்கும் நிர்வாகிகளுக்கும் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் நெறியாளர் ஆலோசகர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நீயா நானா பேச்சரங்கத்தின் தலைப்பு திருமணம் பேசி முடிக்க உதவி செய்வது ஆட்சிமார்களா செட்டியார்களா? நான் செட்டியார்கள் என்ற அணியில் தான் பேச வந்துள்ளேன். தலைப்பில் முதலில் போட்டிருப்பதே செட்டியார்கள் தான். திருமணம் பையனுக்கோ பெண்ணுக்கோ பேசி முடிக்க பிள்ளையார் சூழி போடுவதே செட்டியார்கள் தான். குலம் பார்த்து கோயில் பார்த்து வகை பார்த்து தரம் பார்த்து பேசி முடித்துவிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி தன்னடக்கத்துடன் இருப்பதே செட்டியார்களின் இயல்பு. அதனால் அத்துணை பெருமையும் ஆட்சிகளை சென்றடைகிறது என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த காலத்தில் நம்ம ஆயா அப்பத்தாக்கள் வந்து ஐயாக்களுடன் சேர்ந்து பேரன் பேத்திகளுக்கு திருமணம் செய்தார்கள். ஐயா சொல்லுவார், எங்கள் பெரியப்பச்சி மகன் வழி பேத்தியே அந்த வளவுக்குள்ளே தான் செஞ்சு நல்லா இருக்கா. அவங்க வந்து அந்த பின் விளைவுகள்லாம் பார்ப்பாங்க கல்யாணம் பேசும்போது பெரியவர்கள், ஏன்னா செஞ்சு நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால ஜாதகத்தை வாங்கி பார்ப்போம், பொருந்தினா செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த வீட்டு பங்காளியிடம் போய் விசாரணை செய்வார். அப்புறம் பெரியப்பச்சி மகனிடம் விசாரணை செய்வார். நல்ல பையன், நல்ல இடம், நல்ல வேலையில் இருக்கிறார் என்று தெரிந்தால் நல்லபடியாக திருமணம் செய்வார்கள். பின்னாளில் ஏதேனும் பிணக்கு ஏற்பட்டாலும் சமாதானம் செய்து பெண்ணையும் பிள்ளையும் நல்ல முறையில் சேர்த்து வைப்பார்கள். அதனால் இந்த டிவோர்ஸுக்கே அந்த காலத்தில் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைய நமது தலைமுறையினர் நகரத்தார் மேட்ரிமோனியில் தான் பெண் மாப்பிள்ளைகளை தேட வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அம்மா அப்பாவைத்தான் தெரியும், யாரிடமாவது விசாரித்தால் ஒழுங்காக சொல்வதில்லை. இன்றைக்கு யாரும் பயப்படுகிறார்கள் சொல்லவே. எங்களுக்கு அம்மா அப்பாவைத்தான் தெரியும், பிள்ளைகளை பற்றி தெரியாது, நீங்களே விசாரிச்சுக்கங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளதை உள்ளபடி தான் நான் பேச விரும்புகிறேன். ஒரு வீட்டில் ஒரு கல்யாண பேச்சு, இதை மட்டும் ஒரு சொல்யூஷனாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது இன்றைய பிள்ளைகளுக்கு நடைபெறுகின்ற திருமணங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஒரு வீட்டில் வந்து கணவன் வந்து சொல்கிறாரு மனைவி கிட்ட, மீனா நம்ம சாலாவுக்கு வந்து 24 வயசாச்சு, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம், ஜாதகத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. வியாழ நோக்கம்தான் பார்த்துட்டோம்ல, இந்த வருஷம் வந்துருச்சு, ஆனால் ஜாதகர் சொல்லியிருக்காரு இந்த ஒரு வருஷம்தான் இந்த வியாழ நோக்கம் இருக்கும், 2 வருஷம் கழித்து அப்புறம்தான் வரும், நீங்கள் அப்புறம் 2 வருஷம் கழித்து தான் செய்யணும், அப்போ நம்ம பிள்ளைக்கு 26 வயசாகிடும், அதனால் இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஊருக்கு போனால் எங்கள் அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க, எங்களுக்கு வயசாயிடுச்ச பற்றி இன்னும் நீ சாலாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கலையா, 2 படிப்பு படிச்சுட்டாலே, அதுக்கப்புறமும் இப்போ ஒரு வருஷமாக வேலைக்கு போகிறாளே, ஏன் இன்னும் பேசாமல் இருக்கீங்கன்னு எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆட்சி சொல்கிறாங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு வயசாகிறதுனால நம்ம கல்யாணம் பண்ண முடியாது, நம்ம பிள்ளைக்கு நல்ல இடமா பார்த்து செய்யணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சரி, இப்போ ஒரு நல்ல பையன் எங்கள் ஆட்சி வீட்டுக்குள்ளேயே அவங்க அளவுக்குள்ளே வந்திருக்கு,
இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பையனாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, என்ன படிச்சிருக்காங்க? அவங்க எம்இ சிவில் படிச்சுட்டு சொந்தமாக கான்ட்ராக்ட் எடுத்து பில்டிங் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. இது ஓகே தானே, நம்ம சாலாட்ட கேட்போம் அப்படின்னு செட்டியார் சொல்கிறாரு. ஆனால் ஆச்சி சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இப்படி புரியாமல் பேசுகிறீங்க? சாலா என்ன சொல்லியிருக்கா? உங்ககிட்டையும் தானே சொன்னான். எனக்கு நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு ஐடி படித்த மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லியிருக்காளே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பா. அப்போ படிப்புக்கும் கல்யாணம் பண்ணணும்னா நம்ம காலேஜில் தான்மா போய் மாப்பிள்ளை தேடணும். நம்ம நகரத்தார் பையங்க லிஸ்ட் எடுத்து யார் யாரெல்லாம் ஐடி படிக்கிறாங்கன்னு பார்த்து தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம இப்போ நீ என்ன பண்ணியிருக்க? பிகாம் படிச்சிருக்க. நான் பிஃபார்ம் படிச்சுட்டு சொந்தமாக தான் தொழில் பண்ணுறேன், மருந்து வணிகம் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கும் ஒரு பையன் இருக்கா, அதை நினைவில் வச்சுக்கோ. நம்ம பையன் அதே பிஃபார்ம் படிச்சுட்டு என் கூட தான் மெடிக்கல்ஸை பார்த்துக்கிறான். அப்போ நாளைக்கு நம்ம பையனுக்கு செய்யும் போதும் அந்த பொண்ணு இப்படி தான் சொல்லுவாள். அதனால் யாராவது ஒருத்தர் மாற்றுவோமே, ஏன் எல்லாரும் அந்த ஒரே இதையே இது பண்ணிட்டு இருக்காம ஒருத்தர் மாற்றுவோம், துணிஞ்சு மாற்றினா எல்லாரும் மாறுவாங்க. அதனால் நம்ம இந்த சண்டையை கூப்பிட்டு நம்மளோட பொண்ணை கூப்பிட்டு பேசுகிறோம். படிப்புக்கும் கல்யாணம் இல்லாத பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் கல்யாணம். இப்போ நான் பிகாம் படித்த உங்கள் அம்மாவோட குடும்பம் நடத்தலையா? குழந்தைங்களை பெற்றுக்கலையா? பணம் சம்பாதிக்கலையா? சொந்த தொழிலில்? அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா. நமக்கு வேண்டியது நல்லதொரு வாழ்க்கை. மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. ஒரு பெண்ணின் அணிகலனே நல்ல மக்களை பெறுவதுதான். நம்ம இந்த சண்டையை கூப்பிட்டு நம்ம பொண்ணை உட்கார வச்சு பேசுவோம், அவன் மனசை மாற்றுவோம் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனாக ஒரு முடிவை எடுத்து உட்கார்ந்து பேசி அவர்களுடைய பிள்ளைகளை மனதை திடப்படுத்தி இந்த எல்லா நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்லி சம்மதிக்க வைத்து திருமணம் செய்தால் நிச்சயமாக நிறைய பெண்களுக்கும் பையன்களுக்கும் திருமணம் நடக்கும் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். டைம் இருக்குல்ல? ஓகே, எனக்கு டைம் முடிஞ்சிருச்சா பேசுறதுக்கு. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பளித்த நகரத்தார் சங்கத்திற்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். பொறுமையாக என் பேச்சை கேட்ட அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதாவது பொண்ணுக்கும் பையனுக்கும் தான் கல்யாணம், படிப்புக்கும் இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதாவது இப்போ சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே இனி பேச போகிறவங்க, திருமணங்களை பேச போகிறவங்க எதுலலாம் இது மெரிட்ஸாக இருக்கோ அதை எடுத்துக்கங்க. டிமெரிட்ஸை பூரா தயவு செஞ்சு எடுத்துருங்க. தேங்க்யூ. அடுத்தது கார்த்திகா அருணாச்சலம் அவர்கள், ஆட்சிமார்கள் என்ற அணையிலிருந்து. அனைத்து ஆட்சிமார்கள், செட்டியார்கள், அண்ணன், ஆட்சி எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். சரி, இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்? மதுரையில் இருக்கோம். எடுத்தோன்னே என்ன கேட்போம்? மீனாட்சி ஆட்சியா சிதம்பரமா? மீனாட்சி ஆட்சியான்னு கேட்குற இடத்துல இருந்துட்டு ஆட்சியா செட்டியாரான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம அவுட். என்னென்ன சொல்கிறது? சரி, அடுத்து இங்கே சிதம்பரத்தில் நடத்தினா தான் கஷ்டம் போல இருக்கு. அதனால தானே மதுரையில் நடத்துகிறோம். நம்ம அண்ணன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. அடுத்து இப்போ நிறையா பேர் இங்கே உட்காந்துருக்கோம். கம்ப்ளீட்டாக எத்தனை ஆட்சிமார்கள் இங்கே இருக்காங்கன்னு பாருங்கள், அண்ணன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ ஆர்வம் யாருக்கு அதிகமாக இருக்குது? இங்கே எங்கேயாவது வந்துட மாட்டோமா, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட மாட்டோமா, எங்கிட்டாவது முடியாதான்னு எங்கிட்டாவது முடிச்சிருவோன்னு ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க, அது ஆப்டாக ஆட்சிகளுக்கு தான் பொருந்தும். எப்படியாவது முடிச்சிருவோம். அடுத்த அண்ணன் சொன்னாங்க, கோவில் குடமுழுக்கா கூப்பிடு செட்டியார். அதுக்கு தாங்க செட்டியாரை கூப்பிடணும். என்னண்ணே, பேசி முடிக்கிறதுக்கு ஆட்சிங்க தானே சரியா வரும். நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. அப்புறம் செட்டியார்களுக்கு புரிய வச்சு அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. செட்டியாருக்கு புரிய வைக்கிறது தான். அந்த ஆட்சியை கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் செட்டி வருவார், அவருக்கு புரிய வச்சு அப்படின்னு நாங்கள் ஒரு இக்கு கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆட்சிங்க மூலமாகவே நடத்திக்கிறோம். ஆட்சிங்க வச்சதா சட்டம் அப்படின்னு நம்மளே சொல்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க செட்டியாருங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ஸ்பேஸ் கொடுத்தனால நம்மளால் ஒர்க் பண்ண முடியுது. கரெக்டாக நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த இடத்துல ஆட்சிங்க நிற்கிறாங்க.
அதுக்கப்புறம் மணிமேகலை ஆச்சி அவங்கள சொல்லும்போது சொன்னாங்க 3 பிள்ளைங்களையும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆட்சி முன்னிலையில். அதையும் அவங்களே சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க, விசாரிக்க போகிறோம், கல்யாணம் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கல்யாணம் விசாரிக்க போகும்போது செட்டியார்கிட்ட கேட்பாங்களாம். அந்த செட்டியார் சொல்லுவாராம், அதெல்லாம் நல்ல இடம்ப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு. யாருன்னே தெரியாது, நல்ல இடம்ப்பா செஞ்சிடலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆச்சிங்க அப்படி இல்லை, உள்ளதை உள்ளபடி மட்டும்தான் சொல்லுவோம். எது உண்மையோ அதை சொல்லிடுவோம். அதுக்காக பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாமா? அது தப்பு தானே. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டு, சரி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் நம்ம ஆட்சிங்க வளர்ப்பிலே. சரியா? அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு குழந்தைய வளர்க்கும் போது, இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா அவங்க ஆத்தா வீட்டில் ஏதாவது நகை கொடுக்கும்போது இவங்க சொல்லுவாங்க, ஆத்தா எனக்கு கொடுக்காத, இந்த பிள்ளைக்கு எது நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. அப்போ ஒரு சடங்கு வருதா, தேங்காய் சட்டி கொடுங்க, ஏன்னா அடுத்த நாளைக்கு கல்யாணத்துக்கு வைக்கும் போது அந்த பிள்ளைக்கு அது உதவும். அதே மாதிரி ஒவ்வொரு முடிவும், ஒரு பையன் பிறந்தா அவன் இந்த காலேஜில் தான் படிக்கணும், இதை தான் படிக்கணும்னு ஆட்சிங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அவங்க சொன்னாங்க 10 பிள்ளை, கரெக்ட், அவங்க கொண்டு போய்க்க அங்கே போயிடுறாங்க. திரும்ப அந்த 10 பிள்ளைக்கும் என்ன படிக்கணும், என்ன சேர்க்கணும், யார் மாப்பிள்ளை எல்லாத்தையும் டிசைட் பண்ணதுக்கப்புறம் செட்டியார் வருவார் திருமணம் நடத்துறதுக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு எங்கள் ஆயா இருக்காங்க, ஏதாவது 2 சாமான் வாங்கினாங்கன்னா 2 வாங்குவாங்க. ஏன்னா அடுத்து அவங்களுக்கு அது தேவைப்படுதோ இல்லையோ அடுத்த 2 பிள்ளைகளுக்கு அதை தூக்கி வைப்பாங்க. அப்படிதான் நம்ம ஆயாக்களும் அப்பத்தாக்களும் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே அடுத்து நான் என் பிள்ளைக்குன்னு வாங்குற ஒவ்வொரு சாமானையும் யோசிச்சு வாங்குற அந்த ஆட்சிக்கு கரெக்டான சாய்ஸ் எதுன்னு கண்டிப்பாக தான் பிள்ளைக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட்டு, ரிஸ்க் எடுக்கணும் லைஃப்பில். இப்போ ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஹைக்கில் இருக்காரு, நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு, போகிறாரு வராரு ஜெயிக்கிறாரு. முடியுமா? படம் பார்க்க பிடிக்குமா? அவர் அப்படியே போயிட்டே இருப்பார். அதை விட்டுட்டு அங்கே ஒரு வில்லன்னு ஒருத்தர் வரணும், வந்தால் தான் அவரை எப்படி அடித்து ஜெயிச்சு சக்ஸஸ் பண்ணுறாருங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை என்னன்னாலும் ஐ எம் ரெடி டு ஓவர்டேக் த திங்ஸ். அவங்களோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுல தான் லைஃபோட சக்ஸஸ் இருக்குது. நம்மளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து பக்காவாக அனுப்பிச்சதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற சந்தோஷம் பெருசாக இருக்குமான்னு தெரியல. ஃபைனலி ஒரே ஒரு பாயிண்ட்டு, இப்போ பெட்டியை தூக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்பா சொல்லுவார், 2 நாள் கழிச்சு நான் என்னன்னு கேட்குறேன், பொண்ணு 2 நாள் வீட்டில் இருக்கட்டும், இல்லைன்னா 2ல் 1 பார்க்குறேன் அப்படின்னு செட்டியார் சொல்லுவார். அதே ஆட்சி சொல்லுவாங்க, 2 நாளும் வேணாம், 2ல் 1 நீங்கள் பார்க்க வேணாம், பெட்டி எப்படி தூக்கிட்டு வந்து அப்படியே வீட்டுக்கு போயிரு, செட்டியாரோட வந்தால் வீட்டுக்கு வா, இல்லைன்னா வெளியே போயிருன்னு வளர்க்குற விதத்திலேயே அந்த குழந்தைய சின்ன பிள்ளையிலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும், நாங்களே எங்கள் மாமியார்கிட்ட இப்படி தான் அடிபட்டோம், இப்படி தான் வாழ்க்கைனா இருக்கும், நீ போ நாளைக்கு லைஃப்பை ஃபேஸ் பண்ணு, ரெடி டு ஃபேஸ் ஆல் அப்டக்கிள்ஸ்னு ஆட்சி சொல்லி தைரியம் கொடுத்து அனுப்புறனால ஒவ்வொரு பெண்ணும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. இதை ஃபாலோ பண்ணுவோம் நம்ம எல்லாரும் நினைக்கிறேன். Thank you so much. A good start is half done. ஸோ அம்மா வளர்க்குறதுல தான் எல்லாமே இருக்குது, ஆட்சிங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. நன்றி. தேங்க்ஸ் ஆச்சி. அதாவது பிள்ளைகளை பற்றி இப்போ எப்படி வளர்த்தா எப்படி வந்தா அப்படின்னா இன்றைக்கி ஏற்றுக்கிற பக்குவங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு ஆஸ் அ டீச்சராக அவங்க எப்படி சொல்லணுமோ அதை பக்குவமாக சொன்னாங்க. 2வது வந்து மதுரை ஆட்சி, மீனாட்சி ஆட்சினாங்க. நம்ம இருக்கிறது வந்து முனி ஐயா வாசலில் தான் இருக்கிறோம், அதனால் 2 பக்கமும் பார்ப்போம். அடுத்ததாக சீதாலட்சுமி ராமநாதன் கன்றமாணிக்கத்தைச் சேர்ந்தவர்கள் செட்டியார்களை என்ற அணியில் பேச வருமாறு அழைக்கிறோம். போன்றோருக்கும் என்னில் சிறியோருக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ திருமணத்திற்கு உதவி செய்வது வந்து செட்டியார்கள் தான். செட்டியார்கள் அன்னைக்காக தான் நான் பேச வந்துள்ளேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எழுத்தே ஆனா, எழுத்துல இருந்து அக்கண்ணாங்கிற முடிகிற எழுத்து வர உதவுறதே செட்டியார். அந்த செட்டியார்கள் தான் இந்த கல்யாணத்துக்கு மிகவும் உதவுறதுங்கிறத நானே ஒரு கவிதையாக எழுதி தொகுத்து வந்துள்ளேன். அதை உங்கள் முன் எனக்கு தெரிந்த சிலவற்றை உங்கள் முன் கூற ஆசைப்பட்டுள்ளேன். வயதோ 30 கடந்தாச்சு, முன் வழுக்கை விழுந்தாச்சு, ஆத்தா அப்பச்சியோ ஆரோக்கியம் இழந்தாச்சு, எப்போது மனம் முடியும் என்று ஏங்குகின்றார் செட்டியார். ஆனால் ஆட்சி மனதிலோ 1000 எதிர்பார்ப்புகள். முகம் சுருக்கம் விழுந்து விடுமோ, முடியோ நிறம் மாறிவிடுமோ, இன்னும் வரன் வரவில்லையே என்று ஏங்குகின்றனர் பிள்ளைகள். தோதான வரன்
வரல, தொகையோ ரொம்ப கேட்கின்றன, விதி இன்னும் கூட வரல என்று குமுறுகின்றனர் பெண்ணின் பெற்றோர். பையன் பெரும் படிப்பு படித்தவன் தான், பார்வைக்கு பெரும் அழகு, கை நிறைய சம்பளம் வாங்குகின்றான். ஆனால் இன்னும் கல்யாணம் கைகூடவில்லையே. கண்ணுக்கு லட்சணம் தான், காலேஜ் படித்தவன் தான், சொன்னதை கேட்பவன் தான், மாலை வந்து சேரலையே. ஒத்த குடும்பம்தான், உயர்வான விலாசம்தான், குத்துவிளக்கு ஏற்ற குமரி பெண் இன்னும் கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறார் செட்டியார். இத்தனை சிக்கல்களுக்கும் காரணம் என்னவென்று இடையில் சிந்தித்தால் சிந்தனை என்னவென்று கிடைப்பது என்றால், ஆட்சியின் எதிர்பார்ப்பு தான் அதிகம். அழகு மிக உள்ளவராய், அனுசரிக்க தெரிந்தவராய், தொழிற்படிப்பு படித்தவராய், தனி வீடு கார் உள்ளவராய், அப்பச்சி ஆத்தாளை ஆதரிக்கும் குணம் இல்லை, பெண் சொற்படி கேட்பவராய், தனி குடித்தனம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் ஆட்சிமார்களே. பெண்ணுதான் பேரழகு, பெருமை மிகு வேலையும் அழகு, ஆனால் வயதுதான் கூடுதே, வாக்கப்படலையே, என்னதான் காண்பது என்று ஆராய்ந்து பார்த்தால் ஆய்வின் முடிவில் கிடைப்பது ஆட்சியின் கண்டிஷன்கள் அதிகப்படியாக இருக்கு. இப்படி பெண்ணை பெற்ற ஆட்சிகளுடைய ஆத்தாவா இருந்தாலும் சரி, பையனை பெற்ற ஆத்தாவா இருந்தாலும் சரி, இப்படி கண்டிஷன்கள் அதிகப்படியாக போட்டுக்கொண்டு இருக்க போறதுனால தான் திருமணங்கள் அதிகமாக தடைப்படுது. தொகை வகையை குறைங்க, தன்னால் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்புறம் ஒன்று, ஜாதகம் வந்து அதிகமாக பார்க்கறது வந்து ஆட்சிகள் தான். ஏன்னா செட்டியார் போய் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழச்சோப்பட்டி ஐயட்டாவது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம், ஆன்லைனில் வாங்குறங்கிறது செட்டியார் வாங்க மாட்டாங்க. செட்டியார் வந்து ரூட்டு மட்டும்தான் காமிப்பாங்க, ஆட்சி மட்டும்தான் ஜாதகம். சில நேரங்களில் ஆட்சியை அஸ்ட்ராலஜராகவும் செயல்பட்டுருவாங்க. இந்த கட்டம் பொருந்தல, அந்த கட்டம் பொருந்தல, செவ்வாய் 4ல் இருக்கு, செவ்வாய் 8ல் இருக்கு, என் பையன் மேச ராசி, 6வது ராசி பொருந்தாது, 8வது ராசி என் பையனுக்கு பொருந்தாது, அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். பல நல்ல தாக்கல்கள் எல்லாம் ஆட்சிகள் தான் விடுவாங்க. செட்டியார்கள் வந்து எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் பொறுமையா இருப்பாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, சமரசம் செய்வாங்க. இப்படி செட்டியார்கள் தான் திருமணத்தை பேசி முடிக்கிறது 100% உண்டு. ஆணைத்தரமா கூறி இங்க செட்டியார்கள் தான் திருமணத்திற்கு உதவி செய்யறாங்கன்னு கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதாவது கவிதையில் ஆரம்பித்து கட்டம் வரைக்கும் போயிட்டாங்க இல்லையா? அதாவது இந்த கட்டம்னா ஜாதகத்தை பற்றி சொன்னோன்னா ஒரு சின்ன ஒரு வார்த்தை மட்டும் என்னென்னா, குறிப்பிட்டு வந்து ஜாதகம் கணிக்கிறவங்களை யாரும் இதில் தவறாக எடுத்துக்க வேணாம், ஜாதகத்தை பார்க்குறவங்களும் யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லலை. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஜாதகம் பார்க்குறது சாதகமாக சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நம்ம சாதகமாக வேணுமாங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு 99 வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, 2 பேருக்கும் ஜாதகம் பார்க்குறாங்க, 2 பேருக்கு வந்து செவ்வாய் ஜாதகம்ட்டாங்க, 9 பொருத்தத்தில் 8 பொருத்தம் இருக்குன்ட்டாங்க, பொருந்தி இருக்கு, திருமணம் நடந்துருச்சு, 2 குழந்தைகள். ஒரு 24 வருஷம் கழிச்சு போன வருஷம் போய் அதே ஆள்கிட்ட போய் அந்த ஜாதகத்தை காமிக்கிறாங்க, இந்த 2க்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சா அப்படிங்கிற. அப்போ இதை வந்து நம்ம அவங்கள குறை சொல்லலை, அதாவது என்னன்னா அன்னைக்கு மாறி இருக்கலாம், மாற்றமாக இருக்கலாம், இந்த மாதிரி. ஸோ இது ஒரு ஜாதகத்தில் ஒரு எக்ஸாம்பிள் ஜோக்காக சொல்கிறோம்ல, யாரும் கணிப்பவர்களையோ நம்ம தவறாக சொல்லலை. மெயின் திங் அதான், பார்ப்பவர்கள் எது தேவையோ அதை மட்டும் பாருங்கள் என்றோம். அடுத்ததாக வந்து ஆட்சிமார்கள் என்ற அணியிலிருந்து திருமதி சகுந்தலா சொக்கலிங்கம் அவர்கள். ஆட்சி என்னன்னா நிறைய, அதாவது என்ன பேசிட்டு இப்போ நான் வயசை யாரும் சொல்ல மாட்டாங்க, பெருசாக சொல்றது இல்லைன்னு அடிக்கடி வந்து அண்ணேங்கிறாங்க. இப்போ அதனால வந்து அது காமனாக சொல்லிட்டாங்க, அதனால இன்னிலிருந்து என்னை தம்பின்னு சொல்ல சொல்லியிருக்கேன். நான் தம்பின்னு சபையில் சொல்லி ஒருத்தர் எப்படி இந்த ஆட்சி பேரை சொல்லி சபையில் தம்பின்னு கூப்பிடலாம்னு மனஸ்தாபம் வந்துச்சு. ஸோ அதனால நான் இப்போ ஃபேஷனே எல்லாரும் 80 சாந்தி பண்ணிக்கணும் விட எங்களை ஆட்சி எண்ணேம்பாங்க. தலைப்பினுடைய ஆர்வத்தை ஊட்டி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சங்க தலைவர் மற்றும் துணை நிர்வாகத்தினர், நெறியாளர் அண்ணா ஆத்தங்குடி அண்ணன் அவர்கள், எனக்கு எல்லோருக்குமே என்னுடைய முதற்கண் நன்றி. அனைத்து நகரத்தார் பெருமக்கள், இங்கு கூடியிருப்பவர்கள் எல்லோருக்கும் எனது முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிவிடுகிறேன். நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பாவது ஆட்சிமார்களே என்பது பற்றித்தான். நன்றாக செட்டியார்கள் வேண்டும் தான். ஆட்சிகளுக்கு 50 வயசுக்கு அப்புறம் இப்போ வீட்டில் படியிறங்கி வெளியில் போக வேண்டும் என்றால் பக்கபலம் தக்க துணை செட்டியார் தான்.
மகன் வந்தாலும் மகள் வந்தாலும் ஆட்சியாருக்கு விரும்புவதெல்லாம் நம்ம செட்டியார் வரணும், நம்ம செட்டியார் வந்துடட்டும், இந்த வந்துடுவாங்க, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நகரத்தார் சிகரத்தார் நான் எனக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் சும்மா தான் வந்தேன், எனக்கு தெரிஞ்சதை பேசுவோம்னு. ஸோ குற்றமுறைகள் இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. நகரத்தார் சிகரத்தார்னு தான் சொல்கிறது. நம்ம சிகரத்தாராக வாழ்ந்தவங்க தான், நல்லா கொண்டு விற்று கப்பல் அடிக்கி போய் கொண்டு வந்தவங்க செட்டியாருங்க தான். அதை ஆட்சி கட்டி சமத்தியாக இல்லாட்டி அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியாது. ஆட்சியினுடைய சமத்தால் குடும்பம் ஓடும், அது உண்மை, அது ஊரறிஞ்ச உண்மை. எனக்குன்னு இல்லை, உங்களுக்குன்னு இல்லை. கொண்டு வர்றத அதை நிர்வாகத்தில் சிறந்தவர்கள் ஆட்சிமார்கள். நல்லா சம்பாதிக்கிறவங்களை, நல்லா சம்பாதிச்சு கொண்டு சொத்து சுகம் சேர்க்குறவங்களாம் செட்டியார்கள் தான் இல்லைங்களே. நிர்வாகம்ங்கிறது பெண்கள் நடத்துகிறது. ஆட்சிகள் பிள்ளை வளர்ப்பா, வெளிநாடு போயிட்டு வராங்களா, அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா, அதே மாதிரி நல்லா நன்கொடை, கோயில் நன்கொடை லட்சம் கொடுப்பது எல்லாம் செட்டியார்கள். அவர்கள் எல்லா குடும்பத்திலும் கொடுப்பது, நடுத்தர குடும்பங்களில் எல்லாம் ஆட்சிகள் சொல்லி அவர்கள் கூட கொடுத்தால் நல்லது என்று எடுத்து சொன்னால்தான் அந்த செட்டியார்கள் கொடுக்க தோன்றும். இல்லாட்டி நமக்கு இது போதும், இன்னும் 4 கோயிலுக்கு கொடுக்கணும், கட்டாயப்படுத்தாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்துலையும் ஆட்சிமார்கள் எடுத்து சொல்லணும். முறதில் எல்லா ஆட்சிமாரும் வாங்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. எல்லா ஆட்சிகளையும் சொல்லக்கூடாது. நான் என் 2 மகனுக்கு செஞ்சுருக்கேன். 15 வருஷம் முன்னாடி செய்யலே வெள்ளிச்சாமான பரப்புறம்னது கூட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அடைஞ்சிட்டு போங்க, இது காமிக்கணுங்கிற இல்லை, சாமியம் பரப்ப வேண்டாம். ஸோ அந்த மாதிரி மாறணும் ஆட்சிக கையில் இல்லைன்னு சொல்லலை, மாறி அதை நடத்தினா நல்லா இருக்கும். அதே மாதிரி தரம் தான் வேணும், பணம் வேணுங்கிறது இல்லை. இந்த காலத்தில் தரமும் இல்லை, உறவும் இல்லை. அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் கரன்சியும் கம்ப்யூட்டரும் தான். ஸோ சாப்பாடை ரசிக்கலை, வாழ்க்கையை ரசிக்கலை, சாப்பாடை ருசிக்கலை, எல்லாமே அப்படி தான் இருக்குது இந்த காலத்தில்.